நம் மதிப்பிற்கும் மரியாதைக்கும் உள்ள பேராசிரியர் அருந்தி காமராஜ் ஐயா அவர்கள் கடந்த 25 ஆண்டுகளுக்கும் மேலாக நமது உலக சமுதாய சேவா சங்கத்தில் தன்னை இணைத்துக் கொண்டு சாத்தூர் மனவளக்கலை மன்ற அறக்கட்டளையில் சிறப்பாக தொண்டாற்றி வருகின்றார்கள். நமது யோகமும் மனித மாண்பும் கல்வி MSc பட்டம் பெற்றிருக்கிறார்கள். மேலும் ஐயா அவர்கள் சாத்தூர் லயன்ஸ் கிளப்பில் முன்னாள் சாத்தூர் மண்டல சேர்மனாக இருந்து கொண்டு சிறப்பாக தொண்டாற்றியிருக்கின்றார்கள். ஐயா அவர்கள் சாத்தூரிலேயே அறிவு திருக்கோயில் அமைவதற்கு தன் சொந்த இடத்திலேயே அறிவு திருக்கோயில் அமைத்து அங்கு நமது வேதாத்திரி மனவளக்கலை பயிற்சியை அமைத்துக் கொண்டு வருவதற்கு முழுமுதல் காரணமாக அமைந்திருக்கிறார்கள். ஐயா அவர்கள் நமது விஷன் வகுப்புகளை கோயம்புத்தூர் மற்றும் பெங்களூரில் நடத்தி வருகின்றார்கள். ஐயா அவர்கள் மலேசியா, கோலாலம்பூர், குலுவாங் அறிவு திருக்கோயிலில் விண்நிலை வழியாக நிகழ்வில் தொடர் நிகழ்வாக அந்த 18 சித்தர்கள் அப்புறம் இப்போ ஔவையார் நடத்திட்டு இருக்காரு பகுதியில். ஸோ அந்த வேதாத்திரி கருத்துக்களோடு இணைத்து ஓராண்டுகளுக்கும் மேலாக மக்களுடைய வேதாத்திரியத்தை உலகமெங்கும் கொண்டு சேர்க்கக்கூடிய ரொம்ப உன்னதமான பெருமைக்குரியவர்கள். மேலும் ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், UK போன்ற வெளிநாடுகளில் ஜூம் நிகழ்ச்சிகள் மூலமாக நம் வேதாத்திரி மனவளக்கலை பயிற்சியை பரப்பி சிறப்பாக குரு சேவை ஆற்றி வருகிறார்கள். இத்தகைய சிறப்புகள் மிக்க ஐயா அவர்கள் நம்மளுடைய அறக்கட்டளை SAG அறக்கட்டளையின் சார்பாக உங்களின் சார்பாக வருக வருக என்று வரவேற்கிறோம். சிறப்பு தலைப்பாக நமது தவ நுணுக்கங்கள், உங்களுக்கு ஏதாவது தவத்தில் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கூட நீங்கள் அவரை கான்டாக்ட் பண்ணி நீங்கள் இது பண்ணிக்கலாம். நேரடியாக ஓகேவா? நன்றி. வாழ்க வளமுடன். ஐயா உங்களின் சார்பாக நம்மளுடைய அறக்கட்டளை சார்பாக மீண்டும் வருக வருக என்று அன்போடு வரவேற்கின்றோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். கேட்குதம்மா? எத்தனை பேர் வருவாங்கன்னு தெரிஞ்சு கரெக்டாக சேர் போட்டிருக்காங்க. கரெக்டாக வந்திருக்கீங்கன்னு இல்லை, கரெக்டாக சேர் கரெக்டாக வந்துருக்கு. வாழ்த்துக்கள். வந்து கொண்டு இருக்கிறார்கள். எல்லாமே வந்து அகத்தாய் முடிச்சுது. மூன்றாம் நிலை முடித்து தானே வந்திருக்கீங்களா? இல்லை பேசிக்கில் யார் இருக்கீங்க? பேசிக்கில் எத்தனை பேர் இருக்கீங்க? மற்றவங்க பூரா எல்லாம் பேசிக்குன்னா தீட்சை துரிய வரைக்கும் வாங்கியிருக்கீங்களா? 2-3 நாள் ஆச்சு சார். ஆகினை வரைக்கும். அப்போ நம்ம ஆகினையோடு நிறுத்திக்கிறோமா, துரியம் போவோமா? இல்லைங்க, நீங்கள் நடத்துங்க. அவங்க வந்து சரி இன்னைக்கு ரெகுலராக வருவாங்க. இன்னைக்கு ஃபவுண்டேஷன் கோர்ஸு நம்ம இது அவங்க நீங்கள் என்ன நடத்துறீங்க நடத்துங்க. ஒன்றும் மௌனம் முடிச்சிட்டிங்களா? மௌனம் இப்போ தான் இவங்க அம்மா நடத்துகிறாங்க, இந்திரா அம்மா நடத்துகிறாங்க. வந்தாங்களா இங்கே? இங்கே வந்து ஃபுல் டே எடுத்தாங்க. எத்தனை நாள்? ஒரு நாள் மட்டும்தான். சாட்டர்டே ஈவினிங் எடுத்தாங்க டிப்ளமா கிளாஸு. அப்புறம் வந்து சண்டே ஃபுல் டே மௌனம் எடுத்தாங்க. அப்போ மௌனத்தை பற்றி பேச வேண்டியதில்லை, எல்லாம் ஓகே. நம்ம தவத்துக்கு டைரெக்டாக நுணுக்கங்களுக்கு போயிடலாம் இல்லையா? ஓகே. ஏன்னா நம்ம நீங்கள் எது வேணாலும் பேசலாம். டாபிக் என்னோட சாய்ஸ் தான். இந்த லிமிட் இருக்குல்ல, அந்த லிமிட்டுக்குள்ளே பேசி. சரி. ஏன்னா நான் வந்து அந்த 3 பேர்த்துக்கு வேணுங்கிற லெவலில் கொஞ்சம் பேசிவிட்டு உங்களுக்கு வேணுங்கிற லெவலில் கொஞ்சம் ஹைப் பண்ணி பேசுகிறேன். ஓகேவா? ஆமாம், புது அன்பருக்கு மோட்டிவேட் பண்ணுற மாதிரி பேசினா கூட. வாழ்க வளம். இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்தா மக்கள் வந்துடுவாங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? ஏன்னா யாருமே 10 மணிக்கு போட்டால் 10:30 தான் லிமிட்டு, 10:30 போட்டால் 11 லிமிட்டு, அதுக்கு மேலே போட முடியாது. ஐயாட்ட கேட்கலான்னு நினச்சேன், மன்றம் என்ன நிலையில் இருக்க தெரியல அப்படின்னு. இல்லை இருக்கு. அது எல்லாமே புதுசாக வாங்கியிருக்கீங்கன்னா? ஆமாங்க, இப்போ அறக்கட்டை ஏற்கனவே இருந்தது ஹேண்ட் மைக் மாதிரி. கேட்குதுங்களாம்மா? எல்லாம் கேட்குதா? பின்னாடி இருக்கிறவங்க இப்படி சாயத்துக்கு பதிலாக இப்படி வந்து உட்காந்துட்டீங்க. இல்லை இப்படியே முன்னாடி கூட வந்து உட்காந்துக்கலாம். வாங்க, முன்னாடி வாங்க. நீங்கள் கூட தள்ளி போட்டுருக்கீங்க. அப்படி தள்ளி போட்டு
இதில் எத்தனை பேராசிரியர் ஐயா தெரியும்? நம்ம ஜூமில் என் கூட அடிக்கடி ஃபோனில் பேசுவார், சில நேரங்களில் சொல்லுவார். மற்றவங்கள எத்தனை பேராசிரியர் இருக்கீங்க? அம்மாவும் பேராசிரியர் தான், இவங்களும் பேராசிரியர். ஜெயந்தி அம்மா பேராசிரியர், ஏழாசிரியர் அவங்க. நானும் பேராசிரியர் தான். அம்மா இப்போ பேராசிரியர் ஆக போகிறாங்க ஜனவரிலேருந்து. அது இவங்க அம்மா லக்ஷ்மி அம்மாவும் பேராசிரியர் தான், அவங்களும் பேராசிரியர். அவங்க இது பிஓ, மாங்காடு பிஓ. இது சுதாப்பிரியா, மாங்காடு ட்ரஸ்ட் பண்ண பிஓ. அது ஒரு ஆசிரியர், எல்லா ஆசிரியர் நிறைய ஆசிரியர். ப்ராஜெக்ட் ஆஃபீஸர், ப்ரோக்ராம் ஆஃபீஸ், ப்ரோக்ராம் ஆஃபீஸ். வாழ்க வளமுடன், வாழ்க. ரொம்ப முன்னாடி வச்சது கொஞ்சம் பேலன்ஸ் எங்கே இருந்தாயிட்டு வேணுமா? போனீங்க ரொம்ப. எல்லாம் மனவளக்கலை மன்றத்துக்கு வந்திருக்கீங்க. சில பேர் வந்து நல்லா ஸ்டாண்டாக இருக்கீங்க. இப்போ 3 பேர் இப்போ தான் அடி எடுத்து வச்சுருக்காங்க. இப்போ நம்ம வந்து தவத்தை தான் முதல்ல எடுத்துக்க போகிறோம். ஏன்னா மனவளக்கலை மன்றத்தில் நம்ம உடலை, நம்ம மனதை, நம்ம உயிரை, இதை 3 தான் பலப்படுத்தணும். அதுக்கு தான் மனவளக்கலை மன்றம். முதல்ல உடலை பலப்படுத்தணும்னா என்ன பேச? உடற்பயிற்சி கொடுத்துருக்காங்க, மகரிஷி கொடுத்துருக்காரு. அந்த உடற்பயிற்சி சொன்னாலே போதும், புரிஞ்சுக்கிறோம் உங்களுக்கு இல்லையா? கையை தூக்குங்க, காலை செய்யுங்க, சுவாச பயிற்சி பண்ணுங்க அப்படின்னா எப்படி எந்தெந்த இடத்துல சொன்னால் புரிஞ்சுக்கணும். அப்படி புரியலனா கூட அதுக்கு உண்டான விவரமான கையேடு இருக்குது இல்லையா? உடற்பயிற்சி கையேடு, அதை பார்த்து கூட பண்ணிக்கலாம். அதேமாரி காயகல்பத்தில் சில நுணுக்கங்களை சொல்லியிருக்க மாட்டார். அதனுடைய அந்த எப்படி செய்யணுங்கிற 3 நிலைகளை சொல்லியிருப்பார். காலையில், மாலை, இரவு, அந்த நிலையை சொல்லியிருக்காரு. அதை கூட நம்ம பேராசிரியர்கிட்ட கேட்டு அது மாதிரி செஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அகத்தாய்வு என்பது வந்து சில பேர்த்துக்கு ரொம்ப பேர்த்துக்கு புரியல. அகத்தாய்வுனா என்ன? அகத்தாய்வு என்ன சார்? அகத்தாய்வுங்கிறாங்க. அது என்ன அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அகத்தை ஆய்வு பண்ணுறது, புரியுதுங்களா? நம்ம வந்து மனசை வளப்படுத்துறது, அது ஒரு கலை, முக்கியமான கலை. மகரிஷி சொல்கிறது நம்மளே நம்மளை ஆய்வு பண்ணிக்கிறது அகத்தாய்வு. அதை வந்து இந்த பேராசிரியர் இந்திரா நியமம் எடுத்திருப்பாங்க, அகத்தாய்வு எப்படி என்ன பண்ணுறதுன்னா. அதில் நம்ம போக வேண்டாம். அதுவும் வந்து சொன்னாங்கன்னா செஞ்சுக்கலாம். இப்படி நினைங்க, அப்படி நினைங்க, மௌனமாக இருங்க, வாய் பேசாமல் இருங்க, அமைதியாக இருங்க அப்படிம்பாங்க. அதையும் நம்ம தெரிஞ்சுக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஆனால் மனவளக்கலை மன்றத்தினுடைய 4 தூண்களில் பேசிக் தூண் வந்து அகத்தவம். மகரிஷி கொடுத்துருப்பார் பாருங்கள். முதல் நீ மனவளக்கலை மன்றம் அப்படின்னு கால் எடுத்து வச்சீங்கன்னா அதனுடைய 4 பில்லர்களை மனசில் வச்சுக்கணும். அதில் முதல் பில்லர் தூண் எதுன்னு கேட்டிங்கன்னா அகத்தவம். 2வது பில்லர் அகத்தாய்வு. அகத்தவம் பண்ணி அகத்தாய்வு பண்ணி இது 2ஐயும் பண்ணி அதில் தேர்ச்சி பெற்றால் நம்ம குணம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும். அது குணநல பேர். தவமும் பண்ணி நம்ம யாரும் தப்பு பண்ணக்கூடாதுன்னு சொல்லி அந்த நிலைக்கும் வந்து நம்ம குணமும் நல்லா மாற்றிக்கிட்டோன்னா அடுத்தது முழுமை பேர். நம்ம மனசு நம்ம என்ன நினச்சோமோ அது முழுமை அடைஞ்சிட்டோம். இதுதான் 4 தூண்கள், நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த 4 தூண்களில் 3 தூண்களில் நீங்கள் வந்து புத்தகத்தில் படித்தாலும் சில இதை புரிஞ்சுக்கலாம். ஆனால் இந்த அகத்தவம் இருக்குது பார்த்தீங்களா? அகத்தவங்கிறது தவம். அதை வந்து நீங்கள் உணர்ந்தால் தான் சரி புரிஞ்சுக்க முடியும். யார் என்ன சொன்னாலும் அது புரியாது. மகரிஷி வழிமுறைகளை தான் கொடுக்கணும். சீர்தவம் முறையாக செய்தேன் அப்படின்னு சொல்லி வழிமுறைகளை தான் கொடுத்துருப்பார். அதை எப்படி செய்யணுங்கிறது நம்ம தான் செய்யணும். என்ன சார், நான் தவத்தை பற்றியே ஒன்றுமே தெரியாது, நான் இங்கே பற்றி நாம தான் செய்யணும்னா என்ன? அதனுடைய நுணுக்கங்களை அறிஞ்சிக்கணுங்கிறதுக்கு தான் நான் தவ நுணுக்கங்களை கொடுத்துருக்கேன். ஏன்னா ஒவ்வொரு மன்றங்களிலும் ஒவ்வொரு விதமாக அதை சொல்லி கொடுத்துட்ருக்காங்க. அவங்கவுங்க
தகுந்த மாதிரி. ஒரு மன்றத்தில் பார்த்தீங்கன்னா பேராசிரியர் வந்து அவர் சில உணர்ந்து அவர் ஞானம் பெற்ற நிலையில் அதை சொல்லிக் கொடுத்துருக்காரு. ஆனால் என்னதான் நம்ம ஞானம் பெற்றாலும் நம்ம சொல்லிக் கொடுக்குறவங்களுக்கு வந்து மகரிஷி என்ன வடிவமைத்து கொடுத்துருக்கிறார், என்ன இலக்கணம் கொடுத்துருக்கிறார், என்ன அதுக்கு அடிப்படை தத்துவத்தை அமைத்திருக்கிறான்னு அது வழியில் தான் நம்ம போகணுமே தவிர நான் வந்து தவம் செய்து ஞானம் பெற்று விட்டேன் என்றால் நான் எப்படி ஞானம் பெறதுக்கு எத்தனை வருஷம் ஆச்சுன்னு எனக்கு தெரியும். அதில் நீங்கள் சீக்கிரம் பெருங்கன்னு அவங்கள போய் தொந்தரவு பேசிக்க தெரியாமல் இல்லையா? ஒன்று எலிமெண்ட்ரி ஸ்கூல் முடித்து ஹைஸ்கூல் முடித்து காலேஜ் ஹைஸ்கூல் முடித்தா தான் காலேஜுக்கு போக முடியும். திடீர்னு காலேஜில் கொண்டு போய் சேருங்கன்னா எப்படி அவங்க என்ன பண்ண முடியும்? அந்த நிலையை வந்துடக்கூடாது. அதனால தான் தவத்தை நல்ல நுணுக்கங்களாக செய்யணும்னு சொல்லி ஆழியாரில் 1.5 வருஷமாக பேசிகிட்ருக்கேன். மாதத்துக்கு 1 தவ நுணுக்கங்கள் பகுதி 1 to 16 வரைக்கும் போன மாதம் பேசியிருக்கேன். இந்த மாதம் 17வது தவ நுணுக்கம் பேச போகிறேன். ஒவ்வொரு தவத்திலும் உள்ள நுணுக்கங்களை நம்ம புரிஞ்சுக்கணும். மகரிஷி சொல்கிற வைர வரிகள்னு ஒன்று இருக்குது. அதுதான் நான் தவ நுணுக்கங்கள் தொடங்குவதற்கு காரணமாக அமைந்தது. கேட்குதம்மா? கடைசியில் அவர் சொன்ன வைர வரிகள் என்னன்னு கேட்டீங்கன்னா, எந்த தவம் செய்தாலும் அந்த தவத்தில் உள்ள சொற்களின் பொருள்களை உணர்ந்து கொண்டு அந்த சொற்களின் பொருள்களை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு உள்மனதில் போற்று அதன்படி செய்து கொண்டீர்களானால் நீங்கள் செய்த தவத்தினுடைய அந்த சொற்களின் பொருள்களை உணர்ந்து கொண்டு தெரிந்து கொண்டு உள்மனதில் போற்று அதன்படி செய்து கொண்டீர்களானால் நீங்கள் செய்த தவத்தினுடைய முழு பலனை நீங்கள் அடையலாம். வைரவர்கள். அப்போ நம்ம முதல்ல என்ன பண்ணணும்? தவத்துக்கு உண்டான சொல் என்ன சொல்லுங்கிறத முதல்ல நம்ம பார்க்கணும். என்னென்ன சொல் தவத்துக்கு பயன்படுத்துகிறாங்கிறத பார்க்கணும். உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். தவத்துக்கு முதல்ல உட்காந்தோடனே என்ன செய்கிறோம்? வாழ்க வையகம். மகரிஷியினுடைய அடிப்படை கோட்பாடே வந்து வேதாத்திரியத்தினுடைய அடிப்படை கோட்பாடே வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, உலகம் சமாதானம் அடைந்து அதன் மூலமாக போரிலா நல்லுலகம் பெற வேணுங்கிறது அந்த ஒரே குறிக்கோள் தான் மகரிஷி. இந்த போரிலா நல்லுலகம் வரணும்னா ஒவ்வொரு மனுஷனுக்கு என்ன பண்ணணும்? தனி மனித அமைதி வேணும். அடிமட்ட தொண்டனிலிருந்து அரசாள்கின்ற தலைவன் வரை அந்த அமைதி இருக்கணும். அப்போ தான் நாட்டை அமைதிப்படுத்த முடியும். அப்போ அடிமனிதனுக்கு முதல்ல அமைதி ஏற்படுத்தணும்னா என்ன பண்ணணும்? பொதுவாக ஒரு மனிதனுக்கு அமைதினா என்ன வரணும்? எப்படி வரணும் அமைதி? தொழில் அமைதி வரணும் இல்லையா? தொழில் நடந்தால் தானே அமைதி வரும் இல்லையா? அதுதான் பேசிக். பொருள்துறை. அதை காட்டிலும் முக்கியமாக அவன் அமைதி. தொழில் நல்லா நடந்தாலும் நல்லா நடக்கலைன்னாலும் மன அமைதி எங்கே வேணும் அவனுக்கு அப்படின்னா எங்கே வேணும்? குடும்ப அமைதி இருக்கணும். குடும்பத்தில் அமைதி இல்லைன்னா அவன் என்ன பண்ணாலும் ஒன்றும் விளங்காது. அப்போ குடும்ப அமைதி வந்து தான் தனி மனித அமைதியை ஒட்டி இருக்குது. அப்போ குடும்ப அமைதி ஏற்படுச்சுன்னா அதை ஒட்டி அந்த நகரம், அந்த தெரு, அதை ஒட்டி அந்த நகரம், அதை ஒட்டி அந்த மாநிலம், அதை ஒட்டி அந்த நாடு, அதை ஒட்டி உலகம். அப்போ உலக அமைதி வேணும்னா தனி மனித அமைதி முக்கியம். அப்போ தனி மனித அமைதியை பற்றினா வேணும்னா அந்த தனி மனிதன் நான் யார், நம்ம எப்படி இருக்கணுங்கிறத தெரிஞ்சுக்கணும் இல்லையா? அது தெரிஞ்சுக்கணுன்னா அவனுக்கு வந்து மனசில் வந்து ஒரு நேர்மையான எண்ணம் வேணும். சாயக்கூடாது அந்த எண்ணம். தன்னை பற்றி யாருன்னா நான் தான் நல்லவன், நான் என்ன செஞ்சாலும் நான் தான் நல்லவன் சொல்கிறது நல்லவா இருக்குது? நான் எத்தனை தவறு செய்திருக்கேன்னு அவன் எண்ணணும் மனசில். அதான் நேர்மை இல்லையா? அப்படி நேர்மையை பார்க்கும்போது என்ன செஞ்சோங்கிறத அதை கூர்மையாக உணரணும், கூர்ந்து ஆராயணும். இது செஞ்சது சரியா தவறா? நான் சரின்னு சொல்கிறேன், மற்றவங்க தவறுன்னு சொல்கிறாங்க. அப்போ அதில் எந்த அடிப்படை பேசல இதாக இருக்குது, உண்மையிலேயே தவறாங்கிறது அவன் தான் கண்டுபிடிக்கிறான். அப்போ அந்த பார்வை கூர்மையாக அவனுக்கு போகணும்.
அது ரெண்டாவது நேர்மையாக இருக்கணும் இல்லையா? தனக்குத்தானே நீதி வழங்கிட்டாலும் நேர்மையாக நீதி வழங்கணும்ல. நான் செய்த தவறை மறைக்கக்கூடாது இல்லையா? நேர்மையாக இருக்கணும். அப்போ என்ன இருக்கணும்? அவனுடைய மனது கூர்மையாக இருக்கணும், நேர்மையாக இருக்கணும், சீர்மாக இருக்கணும். கூர்மை, நேர்மை, சீர்மை, ஓர்மைன்னு ஒன்று இருக்குது. எல்லாம் ஓர்மைன்னா சிறந்த, அப்படி எல்லாமே ஒரே நிலையில் வரணும். அப்படி அந்த ஒரே நிலையில் இருந்தால் தான் அவன் தன்னை நான் எப்படி இருக்கணுங்கிறது அவனுக்கு தெரியும். அதுக்கு தான் மகரிஷி தவத்தை அமைச்சு கொடுத்துருக்காரு. இந்த தவத்தை செஞ்சீன்னா அந்த தவத்தின் மூலமாக நீ சித்தி பெற்று விட்டால், அந்த தவத்தினுடைய அந்த ஆழத்துக்கு நீ போயிட்டீங்கன்னா உன்னுடைய மனது கூர்மை, நேர்மை, சீர்மை, ஓர்மை என்ற 4 மைகள் நிற்கும் பொழுது அந்த தவம் உன்னுடைய வாழ்க்கை நல்லா இருக்குங்கிறார். இப்போ நம்மெல்லாம் தவம் நல்லா செய்யணும்னு சொல்கிறோம். எதுக்கு? காவியை கட்டிட்டு, வீட்டை விட்டுட்டு, புருஷனை விட்டுட்டு, பொண்டாட்டியை விட்டுட்டு, குழந்தைகளை விட்டுட்டு காட்டுக்கு போவா முடியுமா உன்னால்? அது எப்போ முடியும்? அது நீங்கள் 6 வயசில் விவரம் தெரிஞ்ச வயசுலேயே உங்களை கொண்டு போய் மடத்தில் சேர்த்தி, அந்த மடத்தில் இருக்கிற அந்த மகான்களுடைய சொல்லலாம் உடம்புலையே மனசில் ஏற்றி அந்த ஆசை உலக மாயையிலிருந்து விடுபட செய்து, சின்ன வயசில் இருந்து தானே செஞ்சால் தானே முடியும். விடுபட செய்து அதுக்கப்புறம் அதில் தான் துறவு மேற்கொள்ள முடியும். நீங்கள்லாம் இப்போ என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாதி ஆசை எல்லாத்தையும் முடிச்சிட்டீங்க இல்லையா? இப்போ போய் எல்லாத்தையும் விடுன்னு விட முடியுமா? ரெண்டாவது இன்னொன்று கேட்டுங்க, நீங்கள் சாமியாராக போகணுன்னு சாமானியப்பட்ட காரியம் கிடையாது. யோகம் வேணும், ஜாதகத்தில் அமைப்பு வேணும். பூர்வ புண்ணியம் என்று சொல்லப்படுகின்ற உங்கள் தாத்தா பாட்டி முன்னோர்கள் புண்ணியம் செய்திருக்கணும். அப்போ தான் அதில் போக முடியும், இல்லைன்னா போகவே முடியாது. இப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? என்ன செய்கிறோம்? நம்ம மனதை வளப்படுத்த வேண்டும் என்பதற்காக தவம் செய்கிறோம். வளப்படுத்திட்டோமா? முயற்சி பண்ணிட்டு இருக்கோம். அந்த முயற்சியாவது உருப்படியாக நடக்குதா? எவ்வளோ முயற்சி பண்ணிட்டு இருக்கீங்க? இந்த சுடுகாடு வியாக்கியானம்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா? சுடுகாட்டில் காலை வச்சு அவனை எரிக்கும் போது அது என்னடா வாழ்க்கை. செல்ல எல்லாம் ஆஃப் பண்ணிட்டு எல்லாம் ஆஃப் பண்ணணும். உங்களுடைய கவனத்தை டிஸ்ட்ராக்ட் பண்ணணும். கிடைக்கப்பட்ட நேரம் 3-4 மணி நேரம். அதில் நீங்கள் நிறைய புரிந்து கொள்ள வேண்டியது. ஏன்னா எனக்கு தவன மிருகங்களை பற்றி நான் 1.5 வருஷமாக பேசிகிட்டு இருக்கேன். நான் 3 நிமிஷத்தில் உங்களுக்கு கொடுக்கணுன்னா முடியாத காரியம். மீறி போனால் துரியம், அவ்வளோதான் முடியும். அதுக்கே எனக்கு ஒரு நாள் வேணும். இதில் சைதை மன்றத்தில் எடுக்கும்போது துரியம் மட்டும் ஒரு நாள் ஓடிடுச்சு. ஆனால் எனக்கு நேரத்தை வாரி வழங்கினார்கள். 3 நாள் நான் காலையில் 10:30 மணிக்கு ஆரம்பித்தேன்னா 5 மணிக்கு முடிப்பேன். ஒரு அரை மணி நேரம் தான். நான் சொன்னேன் 1:30 மணிக்கு சாப்பாடு போட்டிருக்கேன், 2:30 மணிக்கு தான் ஆரம்பிக்கணும். சாப்பிட்டு உட்காந்து சேரில் உட்காண்டாங்க லேடிஸ் கூட. அப்படியே உட்காண்டாங்க. நான் ரெஸ்ட்டில் எப்படி இருக்க முடியும்? அவங்க உட்காருக்கும் போது என்னம்மா இல்லை வந்திருக்கீங்க, ஆமாம் அவங்க பேச்ச கேட்கணுங்க, பேசுங்க, நீங்கள் கேட்டுக்கிட்டே இருக்கீங்க. எனக்கு ரெஸ்ட்டு இல்லை, பேசிக்கிட்டே தான் இருக்கணும். 3 நாள் கண்டினியூஸாக. நேற்று அதே மாதிரி தான் ஐயப்பன் தாங்க. எல்லாம் லேடிஸ், ப்ரில்லியண்ட்டான ஸ்டூடெண்ட், எல்லாமே பேராசிரியர்கள், அருள்நிதிகள். எல்லாம் கேட்ட கேள்வியெல்லாம் பொன்னான கேள்விகள், அருமையான கேள்விகள். அந்த மாதிரி நீங்களும் இன்றைக்கி பொன்னான கேள்விகள் கேட்கணும். அதுக்குன்னு சொல்லிவிட்டு தங்கம் என்ன விலை சார் விற்கிதுன்னு கேட்கணும். ஏன்னா அதை சொல்லியிருக்காங்க ஒரு நாட்கடை வியாபாரி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ அந்த தவத்தை நம்ம என்ன செய்யணும்னு கேட்டிங்கன்னா, தவத்தை நல்லா செஞ்சால் தான், பயிற்சி எடுத்தால் தான் அது முடியும். சுடுகாட்டில் காலை வச்சு பாட்டெல்லாம் எரிக்கும்போது ஞானம் வந்துடும் அவனுக்கு. வாழ்க்கை இதுதானே, இத்தவர்கள் தானே எவ்வளோ விரைகடை மூடி அழகோடு போக எந்த விழுந்து முடிந்த நின்று முருகி எழுப்பு கருகடங்கி ஓட்பிடி நீரும் இல்லாத இந்த உடம்பை நம்பும் மடியேனே என்னை ஆளுமே ஈசா அப்படின்னு பட்டினத்தார். புரியுதா? விறகு வச்சு மூடி தீயை போட்டு
விறகொடும் விறகிடை மூடி அழல்னா தீ, அழல் கொடு போக வெந்து விழுந்து முறிந்த நினங்கள்னா கொழுப்பு. ஏன் தீ வச்சோம்னா இந்த உடம்புல கொழுப்பு இருக்கும்ல, அது சேர்ந்து எரியும். விறகிடை மூடி அழல் கொடு போக வெந்து விழுந்து முறிந்த நினங்கள் உருகிய எலும்பு கருகி அடங்கி, அந்த எலும்பெல்லாம் கருகி அடங்கி போச்சு. கருகி அடங்கி ஓர்பிடி நீரும் இல்லாது, நீரின்றி அமையாது உலகு. எங்கே நீர் இருக்குது அங்கே தான் செழிப்பு இருக்கும். நம்ம உடம்புல நீர் இல்லைன்னா என்ன ஆகும்? சங்கூதிரணும். நீர் சத்து குறைஞ்சி போச்சுன்னா என்ன செய்வாங்க? குளுக்கு செத்திட்டே இருப்பாங்கல்ல நீர். அப்படி அந்த சாம்பலில் கருகி அடங்கி அந்த சாம்பலில் ஒரு பிடி தனி பிடி சாம்பலில் ஒரு துளி நீர் கூட இருக்காது. அது செழிப்பா. செத்த பின்னாடி கட்டை விரலை கட்டி எரிகட்டையில் ஏற்றி தீ வைத்து தீயை மூட்டி எரித்து சாம்பலாக்கிய பின் நான் எங்கே, என் திறமை எங்கே, என் குடும்பம் எங்கே, என் சுற்றத்தார் எங்கே? எல்லாம் மாயை, மாயை மாயை, உலகமே மாயை அம்மான்னு அம்மாவுக்கு புத்தி சொல்லுவார் பட்டினத்தார். அந்த நிலையில் அந்த சுடுகாட்டு வேணும்னா, ஐயோ இது என்ன வாழ்க்கைன்ட்டு வெளியே அந்த சுடுகாட்டை பற்ற வச்சுட்டு வெளியே அந்த காம்பவுண்டை தாண்டினவன்டே அவங்ககிட்ட வட்டி வாங்கிட்டியாடா, அவனை விடாத அப்படிற அவனை வெட்டுறாங்க. இதெல்லாம் பேச்சு. அதான் சுடுகாடு வியாக்கியானம். அந்த நேரத்தில் அந்த வியாக்கியானம் வரும். அதுக்கப்புறம் தான் அந்த இது வராது. அது மாதிரி தவம் செய்ய முயற்சிக்கிறேன் நான். முயற்சி கொண்டு இருக்கிறோம். முயற்சி கொண்டு என்ன முயற்சி கொண்டு இருக்கீங்க? அதேங்க மன்றத்தில் வர்றீங்க, செய்கிறீங்க, வைக்கிறீங்க, கீழே இறங்கினோன்னு அவ்வளோதான் முடிஞ்சு. ஐயோ வீட்லேயே செய்யலாம் அப்படின்னா வீட்டில் செய்ய விடுறாங்களா? கஷ்டம். சூழ்நிலையில் அமையணும். மகரிஷி ஏழ்மையான குடும்பம். தவம் செய்ய உட்கார இடம் இல்லை, படுக்க இடம் இல்லை. அதில் 4 பேர் படுத்துட்டு இருப்பாங்க. 6 தங்கைகள் ஒருவருக்கு எல்லாம் தூங்கின பின்னாடி ஓரத்தில் உட்காந்து தவம் செய்வார். எப்படிப்பா? அதே மாதிரி எல்லாம் எந்திரிக்கிறதுக்கு முன்னாடி காலையிலே உட்காந்து ஒரு தவத்தை முடிச்சிடுவாங்க. அதுதான முயற்சி. நம்ம அப்படியே செய்யணும். இந்த எனக்கே என்ன மனசு, ஊரை விட்டு 4 நாள் வந்து இன்னொருத்தர் வீட்டில் இருக்கோம். நம்ம பாட்டுக்கு 4 மணிக்கு எந்திரிச்சு லைட்டை போட்டுக்கிட்டு இருந்தேன்னா இவன் ஏண்டா உள்ளே விட்டோன்னு மனசு ஒரு மாதிரி மற்றவங்களை தொந்தரவு விடக்கூடாது. அப்போ அதுக்கு தெரியாமல் நான் தவம் செய்யணும் முடியுமா? அந்த நேரத்தில் சில நேரம் ஸ்கிப் ஆகும். அப்படி விடாமுயற்சியை விட தவம் செய்யும்போது தான் அதனுடைய இது தெரியும். சரி, நல்ல முயற்சி செய்கிறீங்க, நல்லா வந்துருச்சு, எல்லாம் தவத்துக்கு உண்டான அத்தனை இதுகளையும் நீங்கள் அமைத்து கொண்டீங்க, தவத்துலேயே உட்காந்துட்டீங்க. தவம் கிடைச்சதா? இப்போ இருக்கிற உங்களுக்கு சொல்கிறேன், தவம் கிடைச்சதா? எத்தனை பேர் தவத்தில் தெளிச்சு நிற்கிறீங்க? நவகிரக தவம் செய்யுங்க அப்படின்னா மேலே பாருங்கள் அப்படின்னா உருண்டையாக தான் தெரியுது. எது சனி, எது சுக்கிரன், எது இது கண்டுபிடிக்க முடிஞ்சதா? தவம் துரியம், தொடக்கம் ஆகினை. என்ன நினச்சிருக்காங்க? ஆகினேன்னு சொல்லிட்டாங்க. அதுக்கடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? புருவ மத்தியை பாருங்கள். இப்படியே புருவ மத்தியை பார்த்துட்டு ஆகினேன்னு என்ன? புருவ மத்தியில் ஏன் பார்க்குறோம்? எதுக்கு பார்க்குறோம்? சரியாக புரிஞ்சுக்கல என்ன செய்ய தெரியுமா? இன்னைக்கு நான் அங்கேருந்து இதுதான் மாங்காடு. நான் வந்து வேலைப்பன் சாவடியாவது கந்தப்பன் சாவடி ஏதோ ஒரு சாவடியிலேருந்து வரும்போது கரெக்டாக அந்த லொக்கேஷன் காட்டினா தான் நீங்கள் வர முடியும். தப்பித்தவரி ஏதாவது அதுவும் நமக்கு அது இந்த லொக்கேஷனை பார்க்குறதுக்கு பயிற்சி பெற்றுருக்கணும். நான் திருப்புறேன், அது எங்கேயோ போகுது. தாத்தா அது இல்லை தாத்தா, இப்படி திருப்பம் தாத்தா, அப்படி எவ்வளோ நுணுக்கங்கள் கரெக்டான இடத்துக்கு வர்றதுக்கு. சில நேரம் அதே வந்து லெஃப்ட்டுக்கு ரைட்டுன்னு சொல்லுது, ரைட்டுக்கு லெஃப்ட்டுன்னு சொல்லுது. நம்ம அதை நம்பி துணிச்சுன்னா இன்னொரு ஏரியாவை கட்டுறது, அப்படி சுற்றி வாங்க. அது எதனுடைய அதனுடைய கோளாறு இல்லை. நாம் அறியாமல் முயற்சி பண்ணாமல் அது புரிந்து கொள்ள முடியாமல் நான் செய்த தவறாக நம்ம அலையிறோம். அதான் ரொம்ப முக்கியம். அதே மாதிரி தான் தவத்துக்கும். தவத்தினுடைய பொருளை உணர்ந்து கொண்டு நீ செய்தேயானால் அது உள்ளுணர்வாக பெற்று அதனுடைய அர்த்தத்தை விளங்கி கொண்டு புரிந்து கொண்டு தெரிந்து கொண்டு எல்லாத்தையும் நல்ல சந்தேகமின்றி விளங்கி கொண்டு நீ தவம் செய்தால் அந்த தவத்தினுடைய பலனை அறிய முடியலாம்.
இப்போ தவத்தினுடைய பேசிக் என்ன? நம்ம இப்போ மகரிஷி முதல் தவம் என்ன செய்து கொடுத்துருக்காரு? ஆக்கினை. ஆக்கினை எதுக்கு செய்கிறோம்? ஆக்கினை ஆன்மீக திருப்புமுனை. ஆன்மீகத்துக்கு நாம் போய் அந்த ஆக்கினையில் நிலை நின்னாலே, ஆக்கினையில் நிலை நிற்கும் போது ஆக்கினை திருப்புமுனை. அந்த எதுக்கு? ஆன்மீக திருப்புமுனை. அது அதில் தான் அங்கே தான் டேர்ன் ஆகுது. ஏன் அந்த இடத்துல மட்டும் டேர்ன் ஆகுது? அப்போ கீழே இருக்கிற மூலாதாரத்திலிருந்து வரும் சக்கரங்கள் 5 சக்கரங்களை தாண்டி ஆக்கினையில் நிற்கும் போது அதுக்கு மட்டும் ஏன் அதை ஆன்மீக திருப்புமுனைன்னு வச்சுருக்காங்க சித்தர்கள்? கீழே இருக்கிற சக்கரங்கள் பூரா உடல் இயக்கத்துக்கு உண்டான சக்கரங்கள். மூலாதாரங்கிறது மண்மயம், சுவாதிஷ்டானங்கிறது அடுத்த சக்கரம் நீர்மயம், நீருக்குரியது இல்லையா? அதுக்கு மேலே வந்தால் மணிப்புரம், அது நெருப்பு மையம். அதுக்கு மேலே வந்தால் அநாகதம், அது காற்று மையம். அதுக்கு மேலே வந்தால் விசுத்தி, இது விண்மயம். இந்த 5 பூதங்களால் இந்த ஆன உடம்புக்கு 5 பூதங்கள் மூலமாக சக்தி கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே சித்தர்கள் அந்த முக்கியமான 5 பூதங்களில் உள்ள இடங்களை குறித்து அந்த இடத்துல என்ன இருக்கோ அதில் சக்கரத்தை அமைச்சிட்டாங்க. இந்த 5 சக்கரங்கள் இருக்குது பார்த்தீங்களா? மொத்தம் 7 சக்கரம் நமக்கு. இந்த 5 சக்கரம் தான் நமக்கு உடல் இயக்க சக்கரங்கள். இந்த 5 உடல் இயக்க சக்கரங்களையும் பராமரிப்பது, பாதுகாப்பது, ஏதாவது கோளாறு வந்துச்சுன்னா அதை சரி செய்வது தான் ஆகினா சக்கரம், 6வது சக்கரம். அதனால தான் இந்த உடலுக்கு 6 ஆதாரம், 6 ஆதார சக்கரங்களை இயக்கங்களுக்காக சித்தர்கள் 6 ஆதார சக்கரங்கள் தான் சொல்லுவார். சித்தர்கள் பூரா 6 ஆதார சக்கரம் தான். ஆதாரம் 6 அப்படின்றவங்க சித்தர்கள். 7வது சக்கரம் சகசராரம், பிரம்மேந்திரம், தனியாக போயிட்டோம். ஆனால் நம்ம ஆழமாக போகிறதால இதை சொல்கிறேன் நான். அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6ம் அவத்தை 5ம் விட்டேறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேன் வரும் கட்டினத்தார். அட்டாங்க யோகம் தெரியல உங்களுக்கு? 8 அங்கங்கள் தவம் செய்கிறதுக்கு 8 அங்கங்களை பதஞ்சலி முனிவர் நமக்கு வடிவமைத்து கொடுத்துருக்கிறார். இயமம், நியமம், ஆசனம், பிராணாயாமம், தாரணை, தியானம், சமாதி, 8. அதில் முக்கியமாக முன்னாடி வரக்கூடாது இயமம். இயன்றதை விட்டுறணும். தவத்துக்கு என்னென்ன தேவையில்லை இயன்றதை விட்டுறணும். என்னென்ன விட்டுறணும்னு உங்களுக்கு தெரியாதா? பெண்கள் என்னென்ன விடணும்? தவத்துக்கு தேவையில்லாது உங்களுக்கே பார்த்துக்க. தவத்துக்கு தேவையில்லைன்னா எதாவது விட முடியும். தவத்துக்கு தேவையானதை வச்சுக்கணும். நியமனம், நியமம், நியமம் எல்லாத்தையும் தவத்துக்கு தேவையில்லாததை விட்டுட்டு தேவையானதை வச்சுக்கிட்டு ஒரு நல்ல ஆசனம் போட்டு உட்காந்து அமைதியாக உட்காந்து அப்படியே முதல்ல பிராணாயாமம் பண்ணணும். மூச்சு பயிற்சி. அந்த மூச்சு பயிற்சி தான் இப்போ 2ஆக பிரித்து நாடி சுற்றி தண்டுவடை சுத்தியாக கொடுத்து 2 ஒன்று தான். மூச்சு பயிற்சி தான் 2. ஒன்றும் இல்லை, மகரிஷி இதை வடிவமைக்கலை. இப்போ ஆராய்ச்சி பண்ணி கொடுத்துருக்காங்க. அப்புறம் அதுக்கடுத்தது என்ன பண்ணும்? அடுத்தது என்ன? பிரத்யாவாரம் இல்லையா? முடிஞ்சன. பிரத்யாவாரம் என்ன? அலையும் மனதை ஒருநிலைப்படுத்துவது. நல்லா இதை புரிஞ்சுக்கணுன்னா பிறருக்கு ஆகாரம் போடக்கூடாதுன்னு அர்த்தம். பிறருக்கு ஆகாரம் போடக்கூடாதுன்னா என்ன? உன் மனசை அலைய விடாத அப்படின்னு அர்த்தம். பிரத்யாவாரம். தாரணை என்பது அலைந்த மனதை நிறுத்துவது. நிறுத்தி ஒரு இடத்துல அதை குவிய வைக்கிறதுக்கு தாரணை என்பது. மனசை அலையவிடாமல் வச்சு அந்த அலைவிடாமல் வச்ச மனசை ஒரு இடத்துல குவிக்கிறது தாரணை. அலைவிடாமல் இருக்கிறதுக்கு பிரத்யாவரம். ஒரு இடத்துல குவிக்கிறதுக்கு தாரணை. அப்படி குவித்து நின்று விட்டீர்கள்னா தியானம் ஆகிடும். அந்த தியானம் வந்துச்சுன்னா ஈஸ்வனுக்கு சமமாக நீங்கள் அமர்ந்திருக்கிறீர்கள் தான் சமாதி. இந்த அட்டாங்க யோகமும் ஆதாரம் 6ம் மூலாதாரத்திலிருந்து ஆதாரம் பட்டினத்தார் சொன்னது. ஆதாரம் 6ம் அவத்தை 5ம். ரொம்ப ஹையில் போல நான் நிறுத்திக்கிறேன். அவத்தை 5ம் இதெல்லாம் செஞ்ச பின்னாடி நான் விட்டு ஏறி வெளியே போயிட்டேன். போய் அங்கே போய் பார்த்தா அப்போ எப்படி இருக்குது இந்த இடம்? எப்படி இருக்கும்? உங்களை போய் பிரபஞ்சத்தில் கொண்டு போய் நிறுத்தினா எப்படி இருக்கணும்?
பூமிக்கு மேலே உட்கார வச்சா நல்லா இருக்குமா உங்களுக்கு? பார்க்குறீங்க எதுவுமே இல்லை. அது எப்படி இருக்கும்? அழகாக இருக்கும், மிச்சமாக இருக்கும். அது அப்படியே பிரபஞ்சத்தில் உட்கார வச்சா எப்படி இருக்கும்? அப்படி பார்க்குறாங்க தவத்தில் கட்டினத்தர அப்படியே பார்க்குறாங்க. என்ன ஆனந்தமாக இருக்கும். அட்டாங்க யோகமும் ஆதாரம் மாறும் அவத்தை ஐந்தும் விட்டு ஏறி போன வெளிதனில் வியப்பொன்று கண்டேன். என்ன வியப்பொன்று கண்டேன்? கட்டாய் செம்மல். அப்படியே அந்த 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 அறிவு, அவருடைய முழுமையான செம்மதி, முழுமையான அறிவு அப்படியே சுற்றி பார்க்குறாங்க. எங்கே பார்த்தாலும் வெளிச்சம், எங்கே பார்த்தாலும் கிரகம் சுற்றுது. பார்க்க பார்க்க மழை வருதா? ஆரம்பிச்சிச்சா சார்? ஆரம்பிச்சிச்சான்னு கேட்குறேன். என் வீட்டுக்காரி போகும்போதே சொன்னா போகாதே போகாதே என் கனவா. சரியான மழை. இங்கே தான் அம்மா கரூர் அம்மா எனக்கு 13ஆம் தேதி மௌனம் எடுங்கன்னு கொடுத்துருந்தாங்க. 12ஆம் தேதியே கேன்சல் சொல்லி 12ஆம் தேதி மௌனம் கேன்சல். எனக்கு ஏன் இதை கேன்சல் பண்ணல? 12ஆம் தேதியே கேன்சல் சொல்லிட்டு வாட்ஸ்அப்பில் போட்டுவிட்டாங்க. நான் அது கேட்டேன். ஆமையாக மழையை கொட்டி கொண்டு இருக்கிறது, என்ன செய்யுது? அம்மா ஏதாவது இருந்தாலும் சொல்லுங்கம்மா காலகட்டத்தில். ஆனால் நான் சொன்னேன், என்னைக்கு ட்ரெயின் ஓடாமல் இருக்குன்னு சொல்லி அனௌன்ஸ் பண்ணால் தான் நான் போகாமல் இருக்கு. ட்ரெயின் ஓடிச்சுன்னா நான் வந்துடுவேம்மா அப்படின்னு. இல்லையா, இங்கே ஒரே மழையாக பரவாயில்லம்மா, நான் எப்படி இருந்தாலும் அடுத்தது 14, 15, 16 நான் சைதாப்பேட்டையில் மௌனத்தை கொடுத்தே ஆகணும். சரி, எதுக்கும் கருணாகரன் ஐயாட்டா அது அந்த மன்றத்தை நடத்துகிறவர் மௌனத்தை சிறப்பாக நடத்துகின்ற பெரும் பாக்கியசாலி. அவர்கிட்ட கேட்டேன், ஐயா நீங்கள் வேறு வெயிலாவது மழையாவது வாங்கையா ட்ரெயின் பொருட்டு நான் இங்கே பார்த்துக்கிறேன் என்னன்னாலும் அப்படின்னு. எவ்வளோ ட்ரெயின் சாப்பிட்டு ட்ரெயினில் நின்று பிளாட்ஃபார்மில் நின்று கொட்டுது டம்மு டம்மு. அதில் சில பேர் கொடுக்க முடியாமல் நான் சில பேருக்கு அட்வைஸ் வேறு கொடுக்குறேன். என்ன அட்வைஸ்னால், ஒருத்தன் அதுலேயே மின்னல் அடிச்சுட்டு செல்லில் பேசிகிட்டு இருக்காங்க. பேசாத, ஏன்னா ஹை டவர் டென்ஷன் டவர் போயிட்டுருக்கு. டவர் ஏற்கனவே வாட்ஸ்அப்பில் பேசிக்கிட்டே இருப்பான், டப்பு நடிச்சு பிளாட்ஃபார்மில் தூக்கி எரிஞ்சு. நான் பார்த்துருக்கேன் இப்போ நிறையா. பேசாதீங்க, நம்மளை முடிவு மறைச்சு பார்த்தாங்க. பேசுங்க, நல்லா பேசுங்க போய் பார்த்தாங்க. நம்ம என்ன பண்ண முடியும்? அந்த மாதிரி சில நேரங்கள் என்ன பண்ணணும்னா, தவங்கள் அப்படின்னு ஆரம்பித்தாலே அதை தவமாக தான் இருக்கணும், அவமாக இருக்கக்கூடாது. புரியுதா? அப்போ என்ன சார் நாங்கள் என்ன சார் பண்ணணும்? சொல்லுங்க, நான் சொல்லித்தரேன். தவம் எப்படி சொல்லித்தரேன், தவத்தை எப்படி வடிவமைக்கிறதுன்னு நான் சொல்லித்தரேன். 1லேருந்து 16 வரைக்கும் காணொலி போட்டு சொல்லி கொடுத்துட்ருக்கேன். பார்த்துருக்கீங்களா? என் இதை பார்த்தது இல்லையா? காணொலி போட்டு விளக்கி கொண்டு இருக்கிறேன். ஒரு பேப்பரில் நீங்கள் பூரா உங்கள் பேர், உங்களுடைய செல் நம்பர் கொடுத்தீங்கன்னா எல்லாத்துக்கும் நான் இந்த 1லேருந்து நான் பண்ண தவத்தில் ஒரு லிங்க்கு தான் கொடுக்குறேன். உங்களுக்கு டச் பண்ணிங்கன்னா அப்படியே லைனாக வரும். நீங்கள் உள்ளே போக வேண்டியதில்லை, நான் தர்றேன் உங்களுக்கு பேர். ஏன்னா உங்களை நான் என் செல்லில் சேவ் பண்ணணும், வாட்ஸ்அப் கொண்டு வரணும், அப்புறம் தான் நான் அனுப்பணும். புரியுதா? ஏற்கனவே 75 பேர் நம்பரை நான் நேற்றுலேருந்து ட்ரை பண்ணிகிட்டு இருக்கேன். அவங்க இன்னும் ஏற்ற முடியல. நீங்கள் ஒரு 15 பேர்னா சேர்த்து ஏற்றிடுவாங்க. ஐயாட்ட ஒரு பேப்பர் வாங்குங்க. நான் கொஞ்சம் தண்ணி போட்டுக்கலாமா? ஏன்னா லேசாக தான் இருக்குது, பத்தாதுன்னு நினைக்கிறேன். நல்ல ஜில்லுன்னு அழகாக இருக்குது தண்ணி. சைன் எல்லாரும் போட்டுருங்க. சரி, இறைநிலையானது ஒரு நாள் கிளாஸ் நடக்குன்னு சொல்லுதுன்னு நினைக்கிறேன். எப்படிங்க யாருமே வெளியே போகலன்னா அப்புறம் என்ன பண்ண போகிறேன்? இங்கே தானே உட்காந்தாங்க. ரொம்ப ஒரு நாள் கிளாஸ் அப்படிதானே. ஆனால் பசி ஆற்ற வேண்டியது யார் தரங்க? அவர் மட்டும் நனைஞ்சு போய் சாப்பாடு வாங்கிட்டு வர. ஸ்கூல்ல தீட்சை இன்னைக்கு இருக்காது, அவங்க எல்லாரும் அதனால இதில் தீட்சையா? நான் சும்மா சொன்னேன். தாம்பரத்தில் ஃபோன் பண்ணாங்க.
ஐயா நீங்கள் சென்னை வந்திருக்கீங்களா உங்களை அப்படின்னா ஆமையா வந்திருக்கேன், மௌனம் இருக்கு, எங்கள் மன்றத்துக்கு வர முடியுமா சொல்லுங்கள், எப்போ டேட் வரும்? சாயந்தரம் ஒரு 5 to 7 பேசலாமாங்க. ஏன்னா வாழ்வர்கள் கூட 10 தடவை சொன்னால் அது 1 மணி நேரம் ஓடிடும். வாழ்வர்கள் 10 தடவை சொல்லி இருக்காது உங்களெல்லாம் பார்த்துட்டதுனாலே ஒரு 1/2 மணி நேரம் ஓடிடும். 1.5 மணி நேரத்தில் நான் தவணம் உங்களுக்கு கொடுக்க நான் என்ன நோட்டீஸ் அடிச்சு வச்சுருக்கேன், படிங்க படிங்க படிங்கன்னு சொல்லுது. பார்த்தேன் ஐயா, தவணமுக்கங்கிறது நீங்கள் சும்மா நினைக்கிற மாதிரிலாம் ஒன்றும் கிடையாது. மகரிஷி 9 வகையான தவத்தை சொல்லியிருக்காரு. அந்த 9 தவத்தில் குண்டலினி யோக தவத்தை நான் 6 மாதம் முடித்தேன். 4 தவத்தை ஆலியாவில் 4 மாதம் டெய்லி ஒரு மாதத்துக்கு 1 மணி நேரம் அவங்க கொடுக்குறாங்க. இன்னும் சிறப்பு தவங்களில் நவகிரக தவங்களில் 4 மாதம் முடியும். 4 மாதம் எனக்கு ஆச்சு. மாதத்துக்கு 1 மணி நேரம் 4 மணி நேரம் ஆச்சு. அதுக்கப்புறம் இப்போ தான் 9 மணி தவத்தை 2 மாதத்தில் முடிச்சிருக்கேன். 2 மணி நேரத்தில் மாதத்துக்கு 1 மணி நேரம் 1.5 மணி நேரம் இருக்கு. இதோடு சேர்த்து 2 மணி நேரம் கேள்வி பதில் 1 மணி நேரம், தவ நுணுக்கங்கள் 1 மணி நேரம், 2 மணி நேரம் எனக்கு ஆகும். இவர் 3 மணி நேரத்தில் முடிங்கன்னா இப்போ இந்த வர இதில் தான் நான் நித்யானந்த தவத்தை தொடப்பேன். தவ நுணுக்கங்கள் வர 31ஆம் தேதி ஆலியாரில் காலையில் 11 மணிக்கு என்னுடைய ஸ்பீச் இருக்குது. தவ நுணுக்கங்கள் 16 நித்யானந்த தவம். அது 2 மாதம் போகுதோ 3 மாதம் போகுதோ எனக்கு தெரியும். 31/12 இந்த மாதம் காலை 11 மணி ஆலியார். நீங்கள் எல்லாம் அந்த இது கொடுக்குறீங்களே, உங்களுக்கு நாங்கள் ஸ்லைட் அனுப்பிச்சிடுறோம். டைரெக்டாக நேராக உங்களை பூரா ஒரே குரூப்பில் போட்டு உங்களுக்கு அனுப்பிச்சிடுறோம். அப்போ என்ன அதில் கேட்டிங்கன்னா 3 மணி நேரத்தில் என்ன சார் தவம் இருக்குங்கிற கடமைக்கு நான் வர முடியாது சார். மக்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு தான் என்னுடைய இதை தவிர கடமைக்கு நான் வரலாம். நல்லா ட்ரை பண்ணி பாருங்க. நான் இன்னும் டிக்கெட் ரிசர்வேஷன் பண்ணலை, நீங்கள் சொல்லுங்கள், நான் வரேன். சரியா, நான் நிர்வாகத்திட்ட கூப்பிட்டு கேட்டு சொல்கிறேன். நிர்வாகத்திட்ட கேட்டாருன்னு நேற்றா சொன்னோம். ஷாரி சார் இருந்தார். ஐயாவை கூப்பிடுறதுன்னா 2-3 நாள் யூஸ் பண்ணுவோம், அதில் அடுத்த தடவை மீட்டிங் போட்டு இன்னொரு தடவை பார்ப்போம்ட்டாங்க. ரொம்ப சந்தோஷம். அம்மாட்ட கூட சொன்னேன், ஐயாட்ட அரைநாள் கொடுங்க ஐயா, கதவை தட்டி கெஞ்சி கூத்தாடி வாங்கியிருக்கிறேன், உங்களுக்கு வருவது சொன்னா. இந்த வாழ்வு வளமுடன் சொல்கிறத கடைசியில் சொல்லணும், பிரயோஜனமாக இருந்ததா இல்லையான்னு. இதை கேட்கவா இருந்தால் மலையில் மாட்டணும்னு நினைக்கக்கூடாது இல்லையா? அந்த மாதிரி தவ நுணுக்கங்களை நல்ல மனசில் நல்ல பதிய வைக்கிறதுக்கு தான் அவங்களுக்கு இன்னைக்கு புரிய வரைக்கும் நம்ம போவோம். அவ்வளோதான் முடியும். அப்போ இந்த தவம்னு எடுத்துக்கிட்டாலே அதில் சொல்லப்பட்ட பொருள்களை முதல்ல உணர்ந்து, முதல் பொருள் வாழ்க வையம்னு சொல்லிட்டோம். அதுக்கெல்லாம் விளக்கம் வேண்டியதில்லை, வாழ்த்துக்கள், உலக வாழ்த்து. 2வது குரு இறைவனுக்கு சொல்கிறாங்க. இறைவனுக்கு நம்ம படித்த இறைவனுக்கு சொல்கிறோம். அதை கூட ஒரு நாள் பேசலாம். அவர் என்னென்ன வார்த்தைகள் போட்டிருக்காரு, அதனுடைய அர்த்தம் என்னன்னு சொன்னால் அதை ஒரு நாள் பேசலாம். இந்த இறைவனுக்கு பாடலை மட்டும் பார்த்து பேசலாம். அதில் 14 வேதாத்திர தத்துவங்கள் அடங்கியிருக்காங்க. குரு வணக்கத்தை அதே மாதிரி நம்ம ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ விஷயங்கள் இருக்கு அந்த பாடலில். ஒரு மகரிஷியினுடைய ஒரு பாடலை எந்த சப்ஜெக்டில் நம்ம பேசுகிறோன்னு நினைக்கிறோமோ அதை அவர் கொடுத்துருக்க அந்த ஞான களஞ்சியம்ங்கிற புக்கில் போய் அந்த ஹெட்டில் பார்த்து அந்த ஒரு பாடல் எடுத்தால் ஒரு நாள் பேசலாம். அவ்வளோ ஒரு விஷயம். பேராசிரியர்கள் ஆசிரியர்கள் ஆக வேண்டும் என்று நினைக்கிறவர்கள் தயவுசெய்தமாக கவியை படியுங்கள். கவி பாடல் பல படித்து வரும் பழக்கம், ஆழ்ந்து பகுத்துணர்வு சிந்தனையாற்றும் பண்பை தந்து மூடர்களை கூட பேரறிஞராக்குகிறார். எப்படிப்பட்ட வார்த்தை! அப்போ அந்த கவிதையை படித்தோன்னு அதில் இருக்கிற அர்த்தத்தை புரிஞ்சுக்கணும்.
அப்போ இறைவனுக்கும் குருவனுக்கும் நம்ம பாடி சொல்லி எல்லாத்துக்குமே தெரியும். மேலே ஆரம்பிச்சுன்னா புருவத்திலே உந்தன் பூவரெல்லாம் தொட்டு அப்படின்னு சொன்னாலே கடைசியில் வந்து அதான் சொல்லும். நம்ம சொல்லவே வேண்டியது வந்துடும், சொல்லியே சொல்லி பழக்கம். ஆனால் அது ஒவ்வொரு வார்த்தைக்கு உள்ளே போனீங்கன்னா பயங்கரமாக போகும். அது அழகாக ஒரு நாள் பேசலாம். இந்த மாதிரி வரக்கூடாதுன்னா சைதா மன்றத்தில் என்ன பண்ணாங்க, மௌனத்தில் வர ஃபோனை பூரா வாங்கி நம்பரை போட்டு கவருக்குள்ள போட்டு ஆஃப் பண்ணுங்க அப்படின்னு நம்பர் போட்டு போகும்போது என்ன நம்பரோ அந்த நம்பரை அவங்க கையில் வந்துட்டீங்களா? நேத்தா? இவர் யாரு? சௌமித்திரன் ஐயாவா? தூத்துக்குடிக்காரர், சென்னையில் இருக்கார். என்னை பற்றி அவருக்கு தெரியும், அவரை பற்றி எனக்கு தெரியும். ஆனால் இருவரும் பார்த்ததில்லை. இந்த ஐயாவும் நானும் தான் அந்த மாதிரி தான். இன்னைக்கு தான் நேரில் பார்க்குற ஐயா செம்பியன் அப்படின்னு வாட்ஸ்அப்பில் இருக்கார். கொஞ்சம் இந்த பிரபஞ்ச குரூப்லேயே இருக்கீங்க இல்லையா? அப்படி ஒன்றுக்கு அந்த கவிதை சொல்லும்போது பார்த்தீங்கன்னா நம்ம வந்து என்ன பண்ணணும்னு கேட்டிங்கன்னா அதை அப்படியே கொண்டுட்டு போய் அப்படியே பார்க்குறோம். இப்போ ஆக்சுவலாக வந்து இறைவனுக்கும் குருவனுக்கும் முடிச்சிட்டோம். அடுத்தது நாடி சுத்தியம், அடுத்தது தண்டு சுத்தியம். நீங்கள் இறைவணக்கத்தை புரிஞ்சுக்கிறீங்களையோ இல்லை குருவணக்கத்தை புரியுறீங்களோ பிரச்சனையே கிடையாது. நாடி சுத்தியும் தண்டோட சுத்தியும் புரிஞ்சுக்கணும். ரொம்ப முக்கியம். அட்டாங்க யோகத்தின் 4வது நிலையாக இயக்கமாக கொடுக்கப்பட்டதான் பிராணாயாமம். அந்த பிராணாயாமத்தினுடைய 2 கூறுகளாக பிரித்து தான் நம்மளுக்கு இப்போ கொடுத்துருக்காங்க. தண்டோட சுத்தியும் நாடி சுத்தி, தண்டோட சுத்தி. அப்போ நாடி சுத்தினா என்ன, தண்டோட சுத்தினாங்கிறது அதை நம்மளை புரிஞ்சுக்கணும். முதல்ல ஏதோ மூக்கை இப்படி வச்சுக்கிட்டு சின்முத்திரை போடுங்க, இதை அசிகமுத்திரை போடுங்க, அந்த முத்திரை போடுங்க, இப்படிங்க இப்படிங்க. இதை இழுக்கும்போது கொஞ்சம் இது ஜாஸ்தி இழுங்க, இதை இழுக்கும்போது கொஞ்சம் ஜாஸ்தியாக விடுங்க. அவ்வளோதான் தெரியும். ஏன் இப்படி இப்போ இடது நாட்சி வழியாக இழுக்கிறோம், வலது நாட்சி வழியாக போடுறோம்? ஏன் என் வலது நாட்சி வழி இழுத்தாருன்னு செத்து போயிடுமா? நம்ம என்ன செஞ்சாலும் சாக மாட்டோம். மற்றவங்க நம்மளை சாகணும்னு நினச்சாலும் சாக மாட்டோம். எப்போ சாகும்? இறைநிலை எப்போ நினைக்குதோ அப்போ தான் சாகும். ஆனால் அதுக்கு முன்னாடியே செத்து போயிடுவேன். எப்படி செத்து போயிடலன்னா அநியாயம் அதன் பண்ணி நம்ம உடம்பை கெடுத்து குட்டிச்சவராக்கி, மனசை கெடுத்து குட்டிச்சவராக்குன்னு செத்து போயிடுவேன். அவர் நம்பர் எங்கிட்ட இருக்குமா? அப்போ நாடி சுத்தியை முதல்ல நம்ம தெரிஞ்சுக்கலாமா? எதுக்கு நாடி சுத்தி பண்ணுறோம், எதுக்கு இடது நாட்சி வழியை எடுக்கிறோம், எதுக்கு வலது நாட்சியை விடுறோம், ஏன் இதை வந்து என்ன இழுக்கிறீங்களோ இதை ஒரு எந்த அளவு இழுக்கிறீங்களோ அதை டபுள் மடங்கு லேட் பண்ணி வெளியே விடுங்க. இப்போ அப்படி இழுத்துடுறோம். இதை விடும்போது மெதுவாக விடும். ஏன் அதை செய்கிறோம் தெரியுமா? இருக்கிறது இடது நாசி வழியாக சுவாசத்தை இழுத்து வலது நாசி வழியாக சுவாசத்தை விட்டு மீண்டும் வலது நாசி வழியாக சுவாசத்தை இழுத்து இடது நாசி வழியாக விடுவது ஒரு மூச்சு. அது புரிஞ்சுக்கணும். சரி சார், ஏன் இப்படி கை வைக்கிறோம், ஏன் இப்படி கை வைக்கிறோம், ஏன் இந்த எஸ்காமத்தியை போடுறோம்? இடது நாசி வழியாக இழுங்க அப்படின்னா நீங்கள் வெறும் கையில் இடது நாசி வழி இழுத்துருவீங்களா? 2 நாசி வழியும் போகும். அதில் அன்னைக்கு எந்த நாசி ஓட்டம் இருக்கோ அந்த ஓட்டத்து வழியாக அதிகமாகவும், அந்த நாசி வேலை செய்யாத நாசி வழியாக 2 மெதுவாக போகும். இல்லை இந்த டீ நேரத்தில் கூட வாங்கிக்கலாம், டிஸ்டர்பன்ஸ் வேண்டாம், வைங்க அப்புறம் பார்த்துக்கலாம்.
அப்போ இடது நாசி வழியாக இழுத்து வலது நாசி வழியாக விட்டு வலது நாசி வழியாக இழுத்து இடது நாசி வழியாக விடுவது ஒரு மூச்சு. இந்த மூச்சை இறைநிலையானது நமக்கு 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு விடுறதுக்கு தான் அலோ பண்ணியிருக்கு. 15 நிமிஷத்துக்கு ஒரு நிமிஷத்துக்கு 15 மூச்சு இப்படி இழுத்து இப்படி விட்டு இப்படி ஏற்றி இப்படி இறக்கிறதுக்கு 1. அந்த மாதிரி 15 மூச்சு தான் இந்த இறைநிலையானது இந்த உடம்புக்கு கொடுத்துருக்கிறது சட்டப்படி. அப்படி செஞ்சேன்னா 1 நிமிஷம். அந்த மாதிரி வழக்கமாக செஞ்சு அந்த 15 மூச்சு ஒரு நிமிஷத்துக்கு விட்டு நாம் பழகி இருந்தால் இறைவனால் கொடுக்கப்பட்ட இந்த உடம்பு இயற்கையாகவே 120 வருடங்களை தாண்டிவிடும். அந்த அளவுக்கு சக்தி இந்த ஆர்கனுக்கு, இந்த ஆற்றுக்கு, இதயத்துக்கும் நுரையீரலுக்கும் உண்டு. இந்த இருதயமும் நுரையீரலும் இயங்கினா தான் மற்ற உருப்படி இயங்கும். அப்போ மூச்சு 15 மூச்சு ஒரு நாளைக்கு விட்டாத்தான், ஒரு நிமிடத்துக்கு விட்டாத்தான் 120 வருடம் கரெக்டாக. ஆனால் இன்னைக்கு நீங்கள் வாட்சை பாருங்கள், இப்படி ஒரு அந்த சின்ன முள் வந்து 12 நிற்கட்டும், வீட்டில் பண்ணி பாருங்கள், இங்கே பண்ணாதீங்க. நிற்கட்டும், நின்றுட்டு சுவாசம் மெதுவாக நீங்கள் எப்போ விடுற மாதிரி, அதுக்குன்னு இழுத்தெல்லாம் பிடிக்கக்கூடாது. மெதுவாக நீங்கள் விட்டுட்டே தான் இருக்கீங்க. இப்போ விட்டுட்டே தானே கேட்டுக்கிட்டுருங்க. விடலைன்னா என்ன ஆயிரும்? அத்தனை பேர்த்துக்கு மொத்தமாக சம்பூதிடுவாங்க இல்லையா? அதனால நீங்கள் என்ன பண்ணணும், அப்படி வச்சுக்கிட்டு மெதுவாக விட்டு பாருங்கள். 20 தாண்டும், கணக்கு பண்ணிட்டோம். 20 தாண்டும். நம்ம செல்லுலேயே இது கிளாக் இருக்குது, இந்த ஓடுறது இருக்குது. அதை அமுக்கி விட்டிங்கன்னா ஸ்டாப்பில் 00 நிற்கும். ஆன் பண்ணிட்டீங்கன்னா டப்பன்னு ஓடும். அப்படியே பார்த்துட்டு நீங்கள் வழக்கமாக பாருங்கள் 20. அப்போ 5 மூச்சு அதிகமாக போகுது. இப்படி கணக்கு பண்ணி 5 மூச்சு அதிகமாக போயிட்டு இருந்தால் 120லேருந்து வாய்ஸ் கம்மியாகிட்டே வரும். நான் 120 இயற்கையின் இயற்கை 120 அப்படிங்கிறதுக்கு வந்து மலேசியாவில் பேசி அது யூடியூப்பில் இருக்குது. 3 பகுதிகளாக கொடுத்துருக்கோம், படித்து பாருங்கள், அருமையாக இருக்கும். ஆனால் அதை படிக்கிறதுக்கு யாரும் இல்லை, கொஞ்சம் பேர் படிச்சிருக்காங்க. அந்த மாதிரி இதெல்லாம் படிக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு 2 நடி சேர்ந்து அசிங்கமாக பேசிக்கிட்டா 1 நிமிஷத்துக்கு மில்லியன் போகுது. வியூவர் பார்க்குறாங்க. ஏன் நீங்களே பார்க்க மாட்டீங்களா? இந்த சினிமா நடிகை இன்னொருத்தன் ஓடிவிட்டால் அப்படின்னா போகுது. யார் அதுன்னே 10,000 பேர் பார்க்குறாங்க 1 நிமிஷத்துக்கு. மனம் கெட்டு குட்டிச்சவராக போச்சு. கலியுகத்தினுடைய காலங்கள் என்னென்ன நடக்க போகுதுன்னு தெரியல. இவ்வளோ பேர் மாங்காடில் இருக்கீங்க. மொத்தமே ஒரு வருஷத்துக்கு 4 பேர், 5 பேரா? 1 2 3 4 5 25 பேர். மற்றவங்களாம் என்னாச்சு? வரலைன்னா மனவளக்கலைக்கே வரல. அப்போ நீங்கள் பெற்ற அறிவை விட அவங்க கம்மியாக தானே இருக்கும் அவங்களுக்கு அறிவு, இல்லையா? ஓரளவாகும் என்று நாம் மனவளக்கலை மன்றத்தில் கால் எடுத்து வைத்த உடனேயே அது வந்து படிப்பதற்காகவோ இதுக்காகவோ சேருவதற்காகவோ கால் வைத்த உடனே மற்ற மனிதர்களை விட நம்ம அப்படி உயர்ந்துடுறோம். அதை முதல்ல நினச்சிக்கணும். அதான் மகரிஷி சர்டிஃபிகேட் வரும்போது சொல்லுவார், பிரம்மஞான சர்டிஃபிகேட் ஞானிகள் மனசில் வச்சுருந்தார். பிரம்ம ஞானிகள் அந்த நிலைக்கு உங்களை உயர்த்திருக்கிறது, உயர்ந்து நின்றுங்க. குரு பாரம்பரியத்தை நான் உண்டு பண்ணியிருக்கிறேன் என்பவர். இன்னைக்கு இருக்க மகான்கள்லாம் வந்து என்ன பண்ணுறாங்க, அவர் தான் குரு, அவரை விட்டு எவனாவது குரு வந்தான்னு வச்சுக்கோங்க, என்ன பண்ணுவாங்க, உடம்பு சரியில்லைன்னு ஆஸ்பத்திரியில் அட்மிட் ஆகி அங்கேயே கொண்டு போடுவாங்க. இதுதான் நடக்குது. இவர் அப்படி கிடையாது. என் காலையே தொட்டு கும்பிடாது, நீ என் காலை தொட்டு கும்பிடணும்னு நினச்சின்னா நீ இன்னும் மனவளக்கலையில் தேரலைன்னு அர்த்தம். அப்படின்னு எந்த குரு சொல்லுவா? பெரிய மகான்கள் பார்த்துருக்கீங்களா? அவங்கள தவிர வேறு யாரையும் தொட மாட்டாரு. அவங்கள தவிர வேறு யாருக்கும் 90 கொடுக்க மாட்டார். அப்படியே 90 கொடுக்குறதா இருந்தால் 1 அடி உயரத்தில் தான் இப்படி போடுவார். பார்த்துருக்கீங்களா? நான் யாரையும் குறை சொல்ல விரும்புகிறேன். இன்றைக்கி இருக்கிற நிலை எப்படி
அதே மாதிரி நீங்கள் என்ன செய்வீங்க? உங்கள் பக்தன் உங்களுக்கு கனகாட்சம் செய்ய விரும்புகிறான். பொற்காசுகளை காலில் போட்டு தண்ணியை ஊற்றி கழுவி அந்த தண்ணியை குடிக்கணும். அது எப்படி? காலை கழுவி தண்ணியை பிடிச்சி அந்த தண்ணியை அப்படியே குடிச்சிட்டு இந்த பொற்காசுகள் இருப்பதுகள் அந்த காசுகளை ஒரு காலில் கொட்டி அப்படியே வணங்கி அப்படியே 2 தலையை வச்சு தேய்க்கணும். அது யாருவா இருக்கணும்? அவன் இனத்தை சேர்ந்தவங்களுக்கு தான் அந்த உரிமை. அதை முதல்ல புரிஞ்சுக்கணும். நான் சொல்கிறத ஒரு புரிஞ்சுக்கணும். யாருக்கும் நல்லது சொல்லணும். நிலை நான் எவ்வளோ தூரம் நடக்குது பாருங்க. அவன் வீட்டுக்கு தான் முதல்ல போவார். அவனுடைய ஆளாக இருக்கணும். அவனுடைய கால் கழுவிய தன்மையாக அருந்தணும். பாத பூஜை செய்யணும். தங்கத்தால் பூஜை செய்யணும். அவன் வீட்டுக்கு தான் முதல்ல போவார். அடுத்தது யார் வீட்டுக்கு போவார்? கொஞ்சம் வெள்ளியில் செய்கிறவங்களுக்கு வீட்டுக்கு போவார். அடுத்த வீட்டுக்கு பூ வச்சு செய்கிறவங்களுக்கு போவார். ஆனால் அடிப்படை தேர்த்து அவளாக இருக்கணும். அவள் ஆள்களாக இருக்கணும். ஆனால் மற்றவங்களாம் யாராவது கூப்பிட்டாலும் வரமாட்டாங்க. நீங்கள் என்ன கொண்டாலும் போக மாட்டாங்க. அப்படி ரோட்டில் நின்று போனாங்கன்னா எல்லாரும் ஐயா பெரிய தெய்வத்தை கொடுப்பாரு அவர்கிட்ட கேட்பார். அது அல்ல. கடவுளுக்கு கொடுக்க நினைப்பதும் செய்ய நினைப்பதும் அறிவின் குறைபாடும் வரும் மகரிஷி. அவனுக்கு என்னென்ன நீ செய்யற? இந்த உலகத்தையே பிரபஞ்சத்தையே படைச்சிருக்கான். எத்தனை தென்னை மரங்கள், கோடி கோடிக்கான தென்னை மரங்கள் இந்த பிரபஞ்சத்தில் படைத்து அப்படியே தேங்காயா அப்படியே கொலையா தள்ளி நிற்கிது. நீ ஒரு தேங்காயை கொடுத்துக்கிட்டு கொண்டு போய் எனக்கு அதை செய்ய இதை செய்ய உனக்கு குறைபாடா தெரியலையே அறிவு? புரியுதா? அப்போ அந்த மாதிரி நிலையிலாம் நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்மளுக்கு ஒரு அறிவு ஞானம். அதுக்கு தான் மனவளக்கலை. தெய்வம் இல்லை என்று நான் சொல்லவில்லை. தெய்வம் எது என்று சொல்லுகிறேன். அதை தெய்வம் எது என்று வணங்கி அதை முறையாக தொழுதால் அது கிடைக்கும் அந்த ஞானம் தான் பிரம்ம ஞானங்கிறார் மகரிஷி. ஆரம்பத்திலிருந்து தெய்வத்தினுடைய அந்த பரிணாமத்தை அதன் வரிசையாக உணர்ந்து கொண்டே வந்து அதன் முழுமையாக அடைக்கிற நிலைக்கு வரையும் உள்ளதை உள்ளவாறு அப்படியே உணர்வது பிரம்ம ஞானம். எவ்வளோ பிரம்ம ஞானத்துக்கு எவ்வளோ டெஃபினேஷன் தெரியுது. இப்போ நம்ம எத்தனை பிரம்ம ஞானி உட்காந்துருக்கோம்? எல்லாம் பிரம்ம ஞானி தானே, 3 பேரை தவிர. அப்போ 4வது ஆள் அவ்வளோதானே. 4 பேரை தவிர எல்லாமே பிரம்ம ஞானி தானே. நான் பிரம்ம ஞானின்னு என்னைக்காவது உணர்ந்துருக்கீங்களா? ஒரு ஞானிக்கு எப்படி இருக்கும்? அது ஆணாக இருக்கட்டும் பெண்ணாக இருக்கட்டும், அன்பு அப்படியே வர வேண்டாமா? கொப்பளிக்க வேண்டாமா? ஒன்றும் மன்றத்துக்கு வந்துடுறது, தவம் செய்கிறோம், அது செய்கிறோம், இது செய்கிறோம், காயத்து கூட எல்லாம் செய்கிறோம். அந்த பிரம்மஞானி நிலை வந்துருச்சா? நீ பெருசா நான் பெருசான்னு தானே இருக்கும். சத்தியம் இருக்குல்ல. அவன் என்ன சொல்கிறது, நான் என்னடி கேட்குறது? நான் அவளை கண்டு நான் சீனியர். எதில் சீனியர்? வருஷத்தில் சீனியர். அறிவில் சீனியரா? இல்லை, வருஷத்தில் நான் சீனியரு. அவன் 3 வருஷம் தான் ஆகுது. நான் 15 வருஷமாக இங்கே வேலை செஞ்சுட்டு இருக்கேன். நான் கழிக்கவா? அறிவில்லைன்னா என்ன அர்த்தம்? ஞானம் பெறலைன்னா என்ன அர்த்தம்? தவம் தேவையில்லை. பட்டினத்தார் அழகா ஒரு பாடலில் சொல்லுவார், காடை திரிந்தென்ன காற்றை புசித்தென்ன கந்தை கட்டி ஓடே எடுத்தென்ன உள்ள அன்பு இல்லாதோர். காட்டில் போய் ஞானம் வரணும்னு தெரிகிறாராம். அப்படியே போய் எப்படி கந்தையை கட்டிக்கிட்டு காடே திரிந்தென்ன காட்டில் போய் அப்படியே திருந்து என்ன? காட்டில் போய் நீ திரிஞ்சிட்டு என்ன பண்ண போற? நான் இறைவனை பார்க்க போப்பாரு. சரி, ரைட், விட்டு. அடுத்தது என்ன செய்வான்? காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன காற்றையே உணவாக கொள்ளுகிறதுன்னா என்ன அர்த்தம்? பிரணாயாமம் பண்ற காட்டில் உட்காந்துக்கிட்டு. என்ன எதுக்கு? காடே திரிந்தென்ன காற்றே புசித்தென்ன கந்தை கட்டி ஓடை எடுத்தென்ன. இடுப்புல ஒரு கந்த துணியை கட்டிக்கிட்டு ஓட வச்சுக்கிட்டு, ஐயா சாப்பிட்னா பிராமணன் நான் என்னது, நான் ஒரு முற்றிருந்திருந்த முனிவேன் அப்படின்னு சொல்லிட்டு என்ன பிரயோஜனம்? உள்ளன்பு இல்லாதோ
உனக்கு உள்ள அன்பு இல்லைன்னா இது ஏதுக்கு நான் அந்த வார்த்தை சொல்லுவாங்க இந்த வழக்கில் பதில் என்ன முடிக்கி செய்கிற நீ அப்படின்னு கேட்பாங்க இல்லையா, நான் மாற்றிக்கிட்டேன் அவ்வளோதான். என்னம்மா என்ன முடிக்கி நீ செய்கிற அதை நீங்கள் பார்த்து டிரான்ஸ்லேட் பண்ணிக்கோங்க. உள்ள அன்பில்லைன்னா தேவையே இல்லை. அடுத்தவரை அப்ப நான் எப்படிதான் இருந்து இறைவனை பார்க்கறது, பக்தி அடைகிறது, புக்தி அடைகிறது, நான் வீடு பேர் எப்படி அடையணும், அதுக்கு என்ன வழி? இன்னும் அடுத்த இதில் சொல்றாரு வரிகள். நாடே இடைமருது, நாடே விண்ணோர் இடைமருது ஈசருக்கு. அப்படி இடைமருது ஈசருக்குங்கிறது இங்கே ஒரு கோயில் தஞ்சாவூர் பட்டினத்தார் கும்பிட்டு கோயில். விண்ணோர் நாடே, அந்த விண்ணுலகத்தில் உள்ள அத்தனை தேவர்களும் 88,000 தேவர்களும் ரிஷிகளும் பாலர்களும் அப்படியே சேர்ந்து அங்கெல்லாம் வணங்குறாங்க இடைமருது ஈசருக்கு. அதன் மேல் அப்படி இறைநிலை கொண்டு மனசுல இறைநிலை கொண்டு நாரியர் பால், நாரியர்னா பெண்கள் பால், பெண்களிடத்தில். பெண்கள் எங்க இருப்பாங்க பெண்கள் வீட்டுல. நாரியர் பால் வீடே இருப்பினும், பெண்கள் வீட்டிலேயே அவங்க கூடயே நீ இருந்தாலும் வீட்டின்பம் வேகுவரே, ஈடுபாடு கிடைக்கும் உனக்கு. மகான்கள் சொன்னதையா நான் சொல்லல, எல்லாம் உணர்ந்தவங்க. நம்மள மாதிரி அவங்களாம் மன வளர்க்கலை மன்றத்தில் வந்துக்கிட்டு தவம் தியானம் பண்ணிட்டு எல்லாம் தலைக்கலை ஞானம் பெறல. ஒவ்வொரு நேரத்தில் ஒவ்வொரு வாழ்க்கையில் அது கொஞ்சம் வயசாக இருந்தாலும் சரி, நடு வயசாக இருந்தாலும் சரி, கடைசி வயசாக இருந்தாலும் சரி, ஞானம் பெறும்போது அது கிடைச்சிடும். அந்த ஞானம் பெறுற அளவுக்கு பக்குவம் வரணும். பக்குவம் வர்ற அளவுக்கு நம்ம நடந்துக்கணும். படிக்கிறது ராமாயணம், இடிக்கிறது பெருமாள் கோயில். விளங்குமா? யார்? வால்மீகி அதானே செஞ்சாரு. திருடர் தானே வால்மீகி. ராத்திரியெல்லாம் கொலையெடுப்பார், பகலெல்லாம் ராமாயணம் எழுதுவார். வால்மீகி ஒரு கொலைக்காரனா தெரியுமா உங்களுக்கு? தெரியுமா தெரியாதா? எனக்கு திடீர்னு தெரியுமா தெரியாதான்னு கேட்குறதுல ஒரு சந்தேகம் வந்து 3 நாள் மௌனத்தில் உட்காந்துட்டு யாருக்கே கேள்வி கேட்கக்கூடாது, தப்பி தவறின்னு மனசில் இங்கேயும் அந்த பயம் வந்துட்டு இருக்கு. ஆனால் இங்கே அப்போ மௌனம் இல்லை அப்படிங்கிற ஒரு சந்தோஷம் மனசு. முறைதான் சொல்கிறாரு. உள்ளன்போடு கவனம் தியானம் செய்வதற்கு கிடைக்கும். பொங்கலர் சித்தர் கதை கேள்விப்பட்டிருக்கீங்களா? கொக்கென நினைத்தாயா பொங்கனவான். அது எதுக்கு சொன்னாங்கன்னு தெரியும் ஐயா? தெரியுமா? அப்பா உங்களுக்கு தெரியுமா? விட்டுருமா? உங்களுக்கு தெரியுமா? தெரிஞ்சவங்களுக்குலாம் சொல்லியிருக்க போதுமா? தவத்தை முடிச்சிடலாம் அன்னைக்கு மத்தியானத்துக்கு மேல. பொங்கலர் சித்தர் பயங்கரமான கோபக்காரர் சித்தர். அவர் நல்ல பயங்கரமான தவத்தில் கூடுனால அவர் சொன்னாருன்னா அப்பவே நடக்கும். ஒரு நாள் காட்டில் உட்காந்து தவம் இருந்திருக்காரு. ஒரு கொக்கு எச்சம் போட்டுருச்சு, அது தலையில் விழுந்தோடனே தவம் கலையுமா இல்லையா? கோவம் வந்துருச்சு. என்னடா இது அப்படின்னு இப்படி பார்த்தாரு. அந்த கொக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. பார்த்ததுக்கு எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு. அது நடந்து 10 வருஷம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்க. அவர் எப்பவுமே காட்டுகளில் இருந்துக்கிட்டு இதெல்லாம் சரி நடந்துருச்சு. அப்போ எப்பவுமே சாப்பாட்டுக்கு வழி வேணும்ல. ஒரு அந்த கிராமங்களில் போய் வந்துட்டு அம்மா தாயே ஏதாவது போடுங்க அப்படின்னு கேட்பேன். என்னையா நீங்கள் கீழே உட்காந்துருக்கீங்க, சேர் இல்லையா? ஐயா வேண்டாம் நீங்கள் அதில் அது சரிப்படாது. எவ்வளோ சந்தோஷமா இருக்கு எனக்கு. வந்தவங்களுக்கு சேர் இல்லைன்னா எவ்வளோ பேர் வந்திருக்காங்க இல்லையா? அதான் மியூசிக்கல் சேர் பார்த்துருக்கீங்களா? முதல்ல 4 இருக்கும், சுற்றி கொடுக்குறாங்க, 1 எடுப்பாங்க, அப்புறம் கடைசியில் ஒரு சேர் தானே தீர்மானம். அப்போ என்ன பண்ணுறது கேட்டீங்கன்னா அப்படியே பார்த்த உடனே எரிஞ்சிருச்சு. சரி ரைட்டு, வருஷக்கணக்கில் ஓடி விட்டாங்க. சாப்பாட்டுக்கு வேண்டி ஒரு வீட்டுக்கு போகிறாரு. அது பாருங்கள், வரலாற்று ஆசிரியர்கள் சில நேரம் சித்தர்களை எழுதும்போது அவன் இஷ்டத்துக்கு யாருன்னு எழுதுவான்.
ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் மனசில் பதிய வைக்கிறதுக்கு தான் என்ன தப்பு செஞ்சாலும் அதை மாற்றி எழுதினாலும் அடிப்படை கருத்தை மாற்ற முடியாது. அந்த 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 சித்தர்களுடைய உள்கருத்தை மாற்ற முடியாது. நம்மளுக்கு யாராக இருந்துட்டு அதில் ஒரு வரலாற்று ஆசிரியர் அவன் என்ன சொல்கிறான்னா, இவர் போய் ஒரு வீட்டில் பிச்சை கேட்குறாரு. அந்த அம்மா வாசிகின்னு இருக்கு. வாசிகின்னா யார்? வரலாற்று ஆசிரியர்கள் எப்படியெல்லாம் தகுதித்தாளம் பண்ணுறாங்க பாருங்க. திருவள்ளுவரை யாருக்கு தெரியாது? அவர் எப்படி இருக்கு, எந்த மதத்தை சேர்ந்தவர், எந்த மொழியை சேர்ந்தவர், என்ன எழுதுன்னு எங்குமே தெரியாது. அவருக்கு ஒரு பொண்டாட்டி உற்பத்தி பண்ணி அவர் தான் வாசிகின்னு போட்டு விட்டாங்க. இது என்ன பக்தி மார்க்கத்தில் ஒரு நல்லது? அப்படி தான் இருக்கணுங்கிற வாழ்க்கை முறையை சொல்கிறது வேண்டி போட்டது. அது அந்த அம்மா வந்து சாப்பிட்டுக்கிட்டே இருந்தாரா, இந்த அம்மா இருந்துக்கிட்டு தண்ணியில் இறச்சிக்கிட்டு இருந்ததுதான் வாசிகின்னு கூப்பிட்டாரா, அப்படியே ஓடி வந்துச்சா குடம் அப்படியே நிற்குதான். சந்தோஷம், நிற்கட்டும். இன்னும்மா நிற்குமா? என்னைக்காவது ட்ரையல் பண்ணி பார்த்துருக்கீங்களா? புருஷன் என்னைக்காவது பேர் சொல்லி அன்போட கூப்பிட்டா தானே நிற்கும். ஏய் வாடிங்க அப்படின்னா நிற்குமா? அது அவ விட்டுருவா வர்றேன்ட்டு உடனே நிற்காது. என்னம்மா அங்கே ஒரு வாசிகின்னு ஒரு ஆளை போட்டு அந்த வாசிக்கிட்ட போய் பிச்சை கேட்குறாங்க. அந்த அம்மா சாப்பாடு போட்டுக்கிட்டு இருக்கு. திருவள்ளுவர் எப்பவுமே சாப்பிட்டுட்டே இருப்பாரா? அவரை விளக்கும் போது அந்த வாசியை பற்றி சொல்லும் போது சாப்பிட சொல்லிட்டு இருக்கும்போது குடம் நின்று போச்சு. இவர் போய் சாப்பாடு கேட்கும்போது கணவனுக்கு பரிமாறிட்டு இருக்கார். தாயே பிச்சை போடுங்க, சத்தத்தை காணும். தாயே பிச்சை போடுங்க, சத்தத்தை காணும். யார் வரல? தாயே பிச்சை போடுங்க அப்படின்னு சொல்லும்போது அந்த அம்மா வர்றாங்க. உங்களை பார்த்தா ஒரு முனிவர் மாதிரி தெரியுது. ஏன் இப்படி கத்துறீங்க? நான் கணவனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டு இருக்கின்றேன் என்பது தெரியாதா? அப்படி ஒரு கணவனுக்கு உணவு பரிமாறிக்கொண்டு இருக்கும் பொழுது நான் பாதியில் அவரை விட்டுட்டு வந்தேன் அப்படின்னா அது பெரும் பாவம் அல்லவா? அதை செய்ய நீங்கள் தூண்டலாமா? உங்களுக்கு வேண்டியது உணவு. அமருங்கள் திண்ணையில். கணவன் இதை முடித்து விட்டு வந்து அதெல்லாம் முடியாது. பசி ரொம்ப இருக்குது. கணவனை காட்டிலும் ஒரு முனிவர், ஒரு சித்தர் என்பவர் உயர்ந்தவர்னு உனக்கு தெரியாதா? யாரும் சொல்லி கொடுக்கலையா? எல்லாம் தெரியுது. அவரை முடிச்சுட்டு தான் நான் வர முடியும். நான் நினைத்தால் உன்னை ஒரிய நீ என்ன நினைக்கிற? பொக்குன்னு நினைச்சிட்டு இருக்கேன். நீ நினைச்ச உடனே நான் வந்து பொக்குன்னு நினைச்சுட்டாயான்னு என்ன அர்த்தம்? எப்ப நடந்தது? கொக்கென்று நினைத்தாயா பொங்கனவா அப்படின்னு என்ன? கொக்கு எப்போ எரிச்சோம்? அது நடந்து எவ்வளோ வருஷம் ஆச்சு? அது காட்டுக்குள்ள நடந்தது. ஏன் பேரு பொங்கனவாங்கிறது இவளுக்கு எப்படி தெரியும்? அம்மா தாயே நீ யாரம்மா? தெய்வமாக வந்த வடிவத்தில் வந்து நிற்கிறாய் மாதிரி தெரிகிறதுக்கு யாரம்மா நீ? முதல்ல எனக்கு சாப்பாடே வேண்டாமா, நீ யாருமான்னு சொல்லுமா? யாரும் இல்லை, ஒரு சாதாரண ஹவுஸ் ஒய்ஃப் இல்லையா? இவ்வளவு ஞானம் பெற்று சொல்றியம்மா? என்ன முனிவரே, உங்களுக்கு தெரியாதா? ஒரு மனைவியாகப்பட்டவள் தன்னுடைய கணவனுக்கு அவன் மனம் கோணாதபடி நடக்கும் பொழுது அவள் யாகம், ஜபம், தியானம் இதெல்லாம் செய்து என்ன பலனை இறைவனை காண்பதற்கு பெறுகிறோமோ அத்தனை பலனை அதன் மூலம் அடைகிறாள். இது உனக்கு தெரியாது, அதை நான் சொல்லி கொடுக்கணும்பா. ஏண்டா சாத்தூர்ல இருந்து ஐயா கூப்பிட்டு வந்தாருன்னு இருக்கா? என்ன சொல்லுவோம்? அம்மா சென்சஸ் வந்திருக்கேன், உங்கள் வீட்டுக்காருக்கு சொல்லக்கூடாதுங்க. சொல்லுங்கம்மா, சும்மா சொல்லுங்கம்மா, நீங்கள் தகவலை சொல்லிக்கணுமா, நான் போய் குறிச்சிக்கிறேன், அடையாளம் சொல்லுங்கம்மா. இப்படி கேள்விப்பட்டிருக்கோம்ல, எதுக்குயா சொல்லக்கூடாதுன்னு விடுங்க, நான் கூப்பிட்றேன். ஏங்க என்னங்க? அவன் வரல. இந்த மாதிரி கணக்கெடுக்க வந்திருக்காங்க. என்னங்க? இந்த பழனிசாமி சனியம் பிடிச்ச போய் எப்போவுமே வெளியே வரமாட்டான். கூப்பிட்டா நாம் போய் அழைச்சிட்டு வரணும். எனக்கு ஒழுங்க சொல்லியிருக்கலாமா இல்லையா? என்னம்மா? அதுதான் ரொம்ப கவலைப்படுத்துறது. ஒழுங்க பேரை சொல்லிட்டு தோணுக்கு இருக்கலாம்ல.
ஒரு இடத்துல போய் இந்த சித்தர்களை பற்றி பேசிகிட்டே வரும்போது கணவனுடைய காலை மனைவி தொட்டு லேசாக அப்படி இப்படி பண்ணாலே அவளுக்கு நல்லது இல்லையா கணவனுக்கு நல்லது. ஏன் தெரியுமா? என்னைக்காவது பெண்களுக்கு ஹார்ட் அட்டாக் வந்திருக்கா? வந்திருக்கா? அப்படியே வந்தாலும் 100-2 இருக்கும். ஹார்ட் அட்டாக் யாரு அதிகமாக வரும்? ஏன்? டென்ஷன். வெளியே டென்ஷனு, வீட்டுக்குள்ள டென்ஷன். வெளியே காட்டிலும் வீட்டுக்குள்ள தான் டென்ஷன். அதுவும் மனைவி கூட எப்பப்போ பேசுறாங்கன்னா அப்போ பயங்கர டென்ஷன் ஏறும். அதானே நடக்குது. இதுக்கு காலத்தொடுறதுக்கு என்ன சார் சம்பந்தம்? உன்னுடைய வைப்ரேஷன் அவருடைய வைப்ரேஷனோட குறையிறதான் இல்லையா? ஒவ்வொரு நாளும் அலுவலகத்தில் பயணம் செய்து வீட்டுக்கு வரும் பொழுதும் சரி, வீட்டிலிருந்து அலுவலகத்துக்கு போதும் சரி, சந்திக்கின்ற அத்தனை மனிதர்களுடைய குணநலனிலும் அவர்களோடு உரையாடுகின்ற பொழுது ஏற்படுகின்ற அத்தனை நிகழ்வுகளும் அவர் டென்ஷனை ஏற்றிடும். இவர் என்ன சாமியாரோடைய போகிறாரு அமைதியாக போகிறதுக்கு? எவ்வளோ மனிதர்கள் எவ்வளோ மனநிலையில் இருக்காங்க. அத்தனை மனநிலையில் சமைச்சதுன்னு நம்ம போகணும். காரில் போனாலும் நடந்து போனாலும் போகணும்ல. லேசாக ஏதோ ஒரு நிலையில் நல்லதே நினச்சிட்டு போனாலும் பின்னாடி வந்து பாம்னு ஒரு அடி அடிப்பான். இப்படி திரும்பி பார்த்தா ஏன் வீட்டில் சொல்லிட்டு வந்துட்டியா போயா சரி ஒழுங்கி போக முடியுமா? அந்த மனநிலை எப்படி இருக்கும் நமக்கு? அதனால மனைவியினுடைய அலைவரிசை குறைவாக இருக்கும்பொழுது அப்படி காலை தொட்டிங்கன்னா உங்களுடைய வைப்ரேஷன் அவருக்கு போய் அவர் மனநிலையை குறைக்கும். அப்படி பேசிக்கிட்டு இருக்கும்போது ஒரு அம்மா சொல்லிச்சு, சார் நீங்கள் நினைக்கிறீங்களா தப்பு, அவரை தொட்டோன்னா அவரது எனக்கு வந்துடும், நீங்கள் தப்பாக சொல்கிறீங்க இப்படியே சொல்லிச்சேங்க அம்மா. அம்மா நான் உண்மையை சொல்கிறேம்மா, நீங்கள் என்ன தொட்டு பாருமா, உங்கள் பேச்சுட்டா கேட்டுட்டு நாங்களாம் தொட முடியாது, இருக்கிற சனியை ஏற்றிக்கிறவா பேசுங்க. அப்போ தான் பார்த்தேன் என்னடா மகிழ்ச்சி குடும்ப அமைதிங்கிறாரு. குடும்ப அமைதியை பற்றியே பேசுறதுக்கு கூட நல்லது சொன்னாலே இப்படி போகுது. இதுங்களை போய் குடும்ப அமைதி என்ன விளங்குமா? குருவே இந்த கடமை சொல்லிட்டு போகிறோம். அந்த மாதிரி அந்த அம்மா சொல்லுது, கணவனுக்கு அவன் மனம் கோணாதவாறு எவள் பதியானவள், பதிக்கு இவள் என்ன பதி விரத தானே, மனைவியாகப்பட்டவள் கணவனுடைய மனம் கோணாதபடி நடந்து கொள்கிறாளோ அவளுக்கு தவம் தியானம் யாகம் செய்கின்ற இறைவன் அறியக்கூடிய அத்தனை இரகசியங்களும் அதனுடைய பலன்களும் அவள் அதை இறைவனை வணங்காமலே பெற்று விடுவாள். யாருக்கு செஞ்சா? கணவனுக்கு செஞ்சா. கொழுநன் தெய்வம் தொழால் கொழுநன் தொழுதல்வாள் பெய்யன பெய்யும் மழை. இப்போ பெஞ்சுக்கிட்டே இருக்குது. யாரை வணங்குனீங்க? யாரை வணங்குனீங்க? திருப்பி என்னை கேட்கலாம்ல, ஐயோ எங்களுக்கெல்லாம் எண்ணமே இல்லை இப்படி கொள்ளுது, அது எதை செய்த புண்ணியமோ அது விழுந்துட்டு இருக்கு. நாங்கள்லாம் அந்த கதிக்கு ஆளாகவே மாட்டோம். ஒரு அம்மா நேராகவே கேட்டுச்சு, பெங்களூரில் தெலுங்குல கேட்டுச்சு, ఏమియా మీరు వచ్చి మంచి మాట్లాడు పిల్లలు కలిసి ఉంటే ఏమేమో చెప్తుంది రాసని విడండి అయ్యా, మీరు మన అర్థం మాట్లాడండి. இதுக்கு என்ன அர்த்தம்னா, உங்கள்கிட்ட இருந்து நல்ல நல்ல அறிஞர்களுடைய வார்த்தையும் சித்தர்களுடைய வார்த்தை கேட்க வந்தேன். நீங்கள் இந்த சனியில் பிடிச்சிட்டு தொடுங்கிறீங்க, நான் நல்லதாக பேசுங்க அப்படின்னு சொல்கிறாங்கம்மா. பல ஞானங்களை பெற்றிருக்கிறேன் நான், பல ஞானங்கள். மகிழ்ச்சி சொல்றாரு, யாருடைய உடலுக்கும் மனதுக்கும் துன்பம் தரமாட்டேன். நான் அதை ஏற்றுக்கிறேன்னா டெய்லி கடைப்பிடிக்கிறேன். நான்லாம் நோட்ஸ் எழுதிக்கிட்டு ஆலியாரில் பேசுகிறதுக்கோ இல்லை மலேசியாவில் பேசுகிறதுக்கோ நோட்ஸ் எடுத்துக்கிட்டு இருக்கேன். 8:30 ஆச்சு, சரி கொஞ்சம் பசிக்குதுன்னு போய் மனைவி அவ்வளோ பிரம்மையான படித்து வருவாள். இல்லை அவள் சீரியல் பார்த்துட்டு இருப்பாள். அவள் ஒரு தடவை சொல்லிட்டாள், ஏங்க நீங்கள் பாட்டுக்கு என்னென்னமோ பேயலை நேரத்தெல்லாம் பென்சிலை வச்சு பிரிக்கிட்டு இருக்கீங்க, நான் உன் கூடயே இருந்தேன், நான் என்னங்க எனக்கு எப்படிங்கிறது சீரியல் பார்த்து பாரு.
அப்படின்னு சொன்னது தான் தாமதம். 6:30 10 வரைக்கும் ஓடும். தொந்தரவு பண்ணக்கூடாதுல்ல. சீரியலே பார்த்துக்கிட்டு இருக்க அப்படின்னு நான் மனசு புண்படும்ல. புண்பட்டா என் மனசு என்னுடைய கருமையும் கூடும்ல. தேவையா? சரி மகிழ்ச்சி சொல்லிட்டாரு. அம்மா கையை சோறு போடுறியா கொஞ்சம் இருங்க. அவன் இப்போ தான் கத்தி எடுத்து குத்த வர்றான். குத்திட்டானா இல்லையான்னு பார்த்துட்டு அடுத்தது போடுறான். அவன் கத்தி எடுத்துட்டான். நானும் சரி குத்த வருவான் அப்படின்னு உட்காந்துட்டு இருக்கேன். உடனே அட்வர்டைஸ்மெண்ட் 10 நிமிஷம். இப்படி ஒவ்வொரு நாளும் சோறு கேட்டு என் மனைவியினுடைய மனசு புண்படக்கூடாதுன்னு நான் நினச்சி நானும் அவங்களோட உட்காந்து சீரியல் பார்க்க ஆரம்பிச்சேன். நான் அவங்ககிட்ட கேட்குறேன், எப்படி குத்திட்டாங்க? வாங்க வாங்க. உடனே வரவேற்பு. சாப்பாடு போடணும் கூட அவ்வளோ அன்பா போட மாட்டான். வாங்க வாங்க சேர் உட்காந்து பாருங்க. நான் எப்படி போயிட்டு பாருங்க. இதெல்லாம் நம்ம இது பண்ணி நம்ம வந்து தியானம் பண்ணுவோம், தவம் பண்ணுறோம் இல்லையா? இவ்வளோ கஷ்டம். அப்போ வேணே சொல்கிறாங்கன்னா எப்படி என்னையா நீங்கள் நீ யாருமா சொல்லுமா அப்படின்னு சொன்ன இந்த வார்த்தையை சொன்னால் ஞானம் பிறக்காதா? நீ எப்படிமா இதெல்லாம் கற்றுக்க? இன்னும் நீ தியானம் தவங்களை பற்றி அதிகமாக பெற வேண்டுமானால் பக்கத்தில் தர்மவியாசருங்கிற ஒருத்தர் இருக்கார். தர்மவியானம் தர்மவியாசர் அப்படிங்கிற தர்மவியாசர் அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு. அவர்கிட்ட போய் நீ கேட்கல. இன்னும் இந்த இதை பற்றியெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பார். அவர் யாருமா? பெரிய ஞானிமா. பெரிய ஞானி உள்ள ஒரு வெங்காயம் இல்லை. அவர் கறிக்கடை வச்சுக்கிட்டு ஆட்டை வச்சு வெட்டிக்கிட்டு கறி விற்றுக்கிட்டு இருக்காரு. அவர்கிட்ட போய் கேளு. அவர் வீடு இங்கே தான் இருக்கும். ஆனால் அவர்கிட்ட போய் இங்கே கற்றுன மாதிரி கற்றுன ஆட்டை இருக்கிற மாதிரி அறுத்து மெதுவாக கேளு போ அப்படின்னா அவருக்கு ஆத்திரம் தாங்க முடியல. 9 வருஷத்துக்கு சரி எப்படி அவங்ககிட்ட போய் இந்த மாட்டை பெற்ற அறிவுரை அவங்ககிட்ட பெற்ற வீட்டுக்கு போகிறாரு. ஏன்னா கொங்கணனுடைய உடம்புல ஏற்கனவே திருமூலர் வந்து இந்த கூடு விட்டு கூடு வயிறு மாதிரி ஒரு மலையில் வந்து ஒரு இடையன் இதில் கொண்டு தான் அந்த கொங்கணேஸ்வரர் இருக்கார். அதனால இந்த இடையனுக்கு இருக்கிற கோபம் இருக்குமா இல்லையா? தாண்டி வந்துடும்ல, அந்த எண்ணம் வந்துடும்ல. இவர் அங்கே வீட்டுக்கு போயிட்டார். ஐயா அப்படின்னு கேட்டார். சத்தம் வரல. ஐயா பசிக்குது, ஏதாவது பசிக்குதுன்னு கூப்பிடல. ஐயா ஐயா ஏன்னா ஞானம் பெற வந்திருக்காரு இல்லையா? பசிக்கு வாங்க வரல, ஞானம் பெற வந்திருக்காரு. ஐயா ஐயான்னு கூப்பிடல, சத்தம் போடுறாரு ஐயா அப்படிங்கும்போது வர்றாரு அந்த கறிக்கடைக்காரர். சத்தம் போடாது. என் தாய் தந்தையர்கள் வந்து உடல்நிலை சரியாமல் தூக்கம் வராமல் உழன்று கொண்டு அனர்த்தி கொண்டு இருக்கிறார்கள். அவரை கால் கைகளை அமைத்து நான் தூங்க வைத்துக் கொண்டு இருக்கிறேன். நீ சத்தம் போடாது. நீ யார் அனுப்புனாரு? வாசிகை அம்மையார் தானே உன்னை அனுப்புனாரு. நீ தானே கொக்கை எரிஞ்ச அந்த பொங்கனே. ஒரு என்ன வேணும்? ஐயா எனக்கு ஒன்று வேண்டாம். உங்களுக்கு எப்படி எது தெரிஞ்சது? அந்த மாதிரி பாட்டுக்கு அதை சொல்லுது, இதை பாட்டு நீங்கள் சொல்கிறீங்க. என்னையா நடக்குது இங்கே? எவன் ஒருவன் தன் தந்தைக்கு அவன் மனம் கோணாதபடி மகனாகப்பட்டவன் தன்னுடைய தொண்டை அவருக்கு வேண்டுகிற உதவிகளை அவர் மனம் கோணாதபடி செய்கிறானோ அவன் முக்காலமும் உணர்கின்ற நிலையை பெறுகிறான். எப்படி பார்த்தாரு? நான் ஞானம் பெற்றது போதும், இன்னி ஆள விடுங்கடா சாமி, இதுக்கு மேலே நீ ஞானம் பெறவில்லைன்னு நேராக போய் திருப்பதியில் போய் உட்காந்து சமாதி ஆகிட்டார். அவருடைய வைப்ரேஷன் தான் கொட்டுன்னு கொட்டிக்கிட்டு இருக்கு அந்த கோயிலுக்கு. சித்தர்கள் ஜீவசமாந்தி அடைந்த கோயில்கள் பிரசித்தம் பெறுவதற்கு காரணமே சித்தர்களுடைய வைப்ரேஷன். அதெல்லாம் புரிஞ்சுக்கணும். நான் சித்தர்களை பற்றி பேசினா அப்படி போயிட்டே இருக்கும். உங்களுடைய உதாரணத்துக்கு சொல்கிறேன். எந்த விதமான மகனாக இருந்தால் அந்த பார்க்கணும், மனைவியாக இருந்தால் இந்த இதை பார்க்கணும். தோணுதான் மனசில். நான் எதையும் சொன்னேன் மன்றத்தில் வந்து நம்ம பாட்டு போட்டு தியாகம் பண்ணிவிட்டு நம்ம பாட்டு போயிட்டே இருந்தேன் சார். நீங்கள் சொல்கிறதெல்லாம் நான் கடைப்பிடிக்க முடியாது. ஞாபகம் தான் மனசில். பதிக்கு பணிவிடை செய்வது எப்படி இருக்கும்? சதிபதி விரோதம் மிகவே. பாட்டு கேட்டிருக்கீங்களா? கேட்டது இல்லையா? அதுதான் அமைதியாக இருக்கீங்க. அதனால் என்ன பண்ணிட்டு கேட்டிங்கன்னா, நீங்கள் தவம் செய்கிறீங்களோ தியானம் செய்கிறீங்களோ அதை பற்றியெல்லாம் ஒன்றும் இல்லை. அன்பாக இருக்கணும். முதல்ல பழகிக்கணும். அந்த அன்பாக இருந்து எல்லா இடத்துலையும்
அன்பும் கருணையும். கருணையாக இருக்க வேண்டியது இல்லையா, அன்பா முதல்ல இருங்க. முதல்ல அன்புக்கும் கருணைக்கும் வித்தியாசம் தெரியணும். அன்பு என்பது பிரியம் காட்டுவது. கருணை என்பது காட்டிய பிரிய அந்த பொருளுக்கு அந்த உயிருக்கோ வேண்டி அது வாழ்நாள் போது வேண்டுவதை செய்வது. புரியுதா? அப்போ தவம் தியானம் வந்துருச்சு அப்படின்னா நம்ம முதல்ல என்ன செய்யணும்? அந்த சொற்றொடலை பார்த்தோன்னா முதல்ல நாடி சுத்தியை பற்றி பார்த்தோம். இப்போ நாடி சுத்தியை தானே பார்த்துட்டு இருந்தோம். அப்போ அந்த நாடி சுத்தியில் ஏறுதல் இறக்குதல் இல்லையா? அதுக்கு அழகாக ஒரு பாட்டு எழுதியிருப்பார் திருமந்திரத்தில். இப்படி ஏற்றணுன்னா சித்தர்களுக்கு வைத்திருக்கிறது பூரகம். சரி, காத்த இடது நாசி வழியாக ஏற்றுனீங்கன்னா அது அம்மா பின்னாடி கேட்குதாம்மா? வாழ அப்போ ஏறுதல்னா அது பூரகம். அந்த அந்த ஏற்றி மூச்சு அடக்குன்னா அதுக்கு கும்பகன்னு பேர். அதை வெளியே விட்டோம்னா ரேஷகன்னு பேர். சித்தர்கள் வைத்திருக்கிற பாடல்கள் தான் சொல்லுவாங்க. எப்போவுமே சித்தர்கள் பாடல்கள் மறைமுகமாக தான் இருக்கும். அதை தான் நம்ம தான் அர்த்தம் புரிஞ்சுக்கணும். அப்போ சுவாசத்தை இழுத்தா என்னது? பூரகம். கும்பகம். வெளியே விட்டா ரேஷகம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் 32 ரேஷம் மாறுதல் ஒன்றன் கண் வஞ்சகமாகும். திருமூலர் திருமஞ்சல். ஏறுதல் மூச்சை இழுத்தா மூச்சு ஏறுதல்னு உள்ள போகுது. அப்படி ஏணி மேலே ஏறி போகுதல் உள்ள ஏறுதல் பூரகம். அது மேல பூரகம். ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் 16 மாத்திரை வரணும். அதுக்கு அந்த மாத்திரை எதை வச்சு மாத்திரைங்கிறத பின்னாடி சொல்றேன் நான். ஈரட்டு வாமத்தால் 16 மாத்திரை. வாமங்கிறது இடது நாசி. ஆறுதல் கும்பகம் 64. அந்த இது போடுறீங்க, இழுக்கிறீங்களா, ஏறின அந்த மூச்சு இருக்கு இல்லையா, அது ஆறுதல். இப்போ சட்டி இருக்கு பார்த்தீங்களா, சட்டி நல்லா கொதிச்சிச்சுன்னா அடக்கிறதுக்கு என்ன செய்வீங்க? தூக்கி கீழே வச்சுருவீங்களே. அப்போ அது அப்படியே தான் இருக்கும். அதே மாதிரி மூச்சை போன மூச்சு கொதிச்சு போய் போன மூச்சை அப்படியே ஆற வைக்கிறதுக்கு கும்பகம். ஆறுதல் ஆறுதல்னா நிறுத்தி வைக்கிறது. ஆறுதல் கும்பகம் 64 மாத்திரை. புரியுதுங்களா? ஊறுதல் 32 ரேஷகம் அப்படின்னு போடுறது. ஊறுதல்னா என்ன? மெதுவாக ஊறி போகிறதுன்னா என்ன? வெளியே விடுறதுன்னு அர்த்தம். இப்படி மேலே ஏற்றி அப்படியே மெதுவாக ஊறணும். மேலே ஏற்றும் போது ஏழி மேலே மாதிரி ஏறணும். இந்த பக்கம் வரும்போது ஊறணும்னா மெதுவாக போகணும். அப்போ ஊறுதல் 32 16 அங்கே 64 நிற்கிறது, விடுறது 32. அப்போ இழுக்கும்போது 16, விடும்போது 32. அப்போ 1:2 ஆகிடுதா? அவர் சொன்ன திருமந்திரத்தினுடைய பொருள் புரியுதா? ஏறுதல் பூரகம் ஈரட்டு வாமத்தால் ஆறுதல் கும்பகம் 64 ஊறுதல் ரேஷகம். ஊறுதல் 32 ரேஷகம். அப்ப இது 32 டபுள். அதுக்கு டபுள் ஊற போடுறது. இப்ப புரியுது? அந்த பாட்டினுடைய கணக்கு பார்த்துட்டீங்களா? தெரியுதா? இப்போ புரியுதா? இன்னொரு தடவை அந்த பாடலை பார்த்தோம்னா உங்களுக்கு புரிஞ்சுக்கணுமா? இதுதான் புரிஞ்சுக்குதா? அதே மாதிரி இன்னொரு கணக்கு சொல்லியிருக்காரு. இப்போ நம்ம தவத்தில் என்னென்ன சொல்லியிருக்கோம்? முதல்ல இப்போ நாடி சுத்தி தானே பேசிட்டு இருக்கோம். இப்போ புரியுதா? ஏன் மெதுவாக இருக்கிறோம்? மே 2 கும்பகங்கிறது நம்ம கணக்கில் கிடையாது. அதனால அந்த வரியை விட்டுருவோம். மாறுதல் ஒன்றக்கண் வஞ்சகமாமேன்னா, நீ இடது நாசி வழியாக இழுக்கிறத நீ வலது நாசி வழியாக ஆரம்பத்தில் இழுத்தேயானால் அது உனக்கு பிரச்சனை பண்ணுங்கிறார். மாறுதல் மாறி ஏதாவது செஞ்சேன்னா வஞ்சகமாமி, இந்த உடம்புக்கு வஞ்சகமாமா. புரியுதா? இப்போ ஏன் சார் இடது நாசி வழியாக இழுக்கிறோம், ஏன் வலது நாசி வழியாக இழுத்தா என்ன? செத்தா போயிடுவோம், சாக மாட்டோம். செத்து போயிருமா? சாக மாட்டோம். மூச்சு உள்ள போகும். ஆனால் பிரயோஜனமற்ற மூச்சாக இருக்கும்.
இந்த உடம்பானது ரெண்டா இந்த இந்த இதில் இந்த கோடு போட்டு பிரித்தா ரெண்டாக பிரித்தா சரிசமமாக பிரியுமா இல்லையா? ரெண்டு கை ஒரு கை, 2 கால் ஒரு கால். அதே மாதிரி மூக்கு இந்த பக்கம் போனால் இங்கே 1 2, கண் இங்கே 2, வாயின்னு இது வாயின பாதி எல்லாம் செம இதாக இருக்கும், கரெக்டாக இருக்கும். எந்த இதுவும் பாகம் அந்த பக்கம் ஒதுங்காது இல்லையா? அப்போ இந்த பாகத்துக்கு நல்லா இந்த பாகத்தில் இது பண்ணால் வலது பாகம் இடது பாகம்னு சொல்லாமா உடம்ப? இடது பாகங்கிறது இந்த தலை உச்சிலேருந்து பாதி இயக்கம் கால் வரைக்கும். இடது பாகங்கிறது அதேமாதிரி வலது பாகம் இந்த பக்கம். இதைத்தான் சித்தர்கள் என்ன பண்ணாங்கன்னு கேட்டிங்கன்னா, இந்த பாகத்தை வந்து சந்திர மண்டலத்தை கொடுத்துட்டாங்க. நல்லா கவனிங்க. எந்த பாகத்தை? இடது பாகத்தை சந்திர மண்டலத்தை கொடுத்துட்டாங்க, வலது பாகத்தை சூரிய மண்டலத்தை கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த இடது பாகம் சந்திர மண்டலத்துக்குரியது இல்லையா? இந்த சந்திர மண்டலம் என்று சொன்னால் எப்பொழுதுமே வந்து இதுக்கு வந்து குளிர்ச்சியான பகுதி, நீர் சம்பந்தப்பட்டது. இதுக்கு இன்னொரு சித்தர்கள் வடிவமத்துக்கு இது தாய்க்குரிய பாகம். இது அன்பும் கருணையும் இருக்கிற காமத்துக்குரிய பாகம். காமம் என்பது அன்பும் கருணையும் கொண்டதுதான் காமம். அப்போ இதுல இருந்து இப்படி இந்த பகுதினா அன்பு பகுதி, இந்த பகுதி வந்து உஷ்ண பகுதி. தந்தை எப்பவுமே உஷ்ணமாதானமா இருப்பாரு. அவர் எவ்வளவு கோவப்பட்டாலும் கொண்டாடிக்காரு, ஏங்க கொஞ்சம் குறைங்க அப்படின்னு குறைஞ்சிருவாங்கல்ல. விழி அன்பு ஒழுக பேசும் மாதரும் அப்படிங்கிற பட்டினத்தார் இடத்துல. அப்ப இந்த பகுதி தந்தைக்குரியது. உஷ்ணத்துக்கு கொடுத்துட்டாங்க சித்தர்கள். உஷ்ணனை எப்பவுமே கோச்சிக்கிட்டு தானே இருக்கும். கோபம், தந்தை எப்பவுமே கோவப்படுறவர் தானே. அவர் தானே குடும்பத்தை நடத்தி சொல்றவர். அப்போ தானே கோவப்பட்டால் தானே குடும்பம் கரெக்டாக போகும். அப்போ இந்த பகுதிக்கு கொடுத்துட்டாங்க. அப்போ இந்த பகுதியில் இது இருக்கிறனால, இந்த பகுதியில் சுவாசம் நடக்கிறதுனால அதுக்கு சந்திரகலைன்னு பேர். இந்த பகுதி சூரியகலை, சந்திரகலை, சூரியகலை. அந்த சூரியகலையை தான் வந்து சித்தர்கள் இன்னும் ஒரு சூட்சமமாக சொல்லும் போது பிங்களை அப்படிம்பாங்க. இடகலை, பிங்களை. உறவை பற்றி சொல்லும் போது தாய்கலை, தந்தைக்கலை, சந்திரகலை, சூரியகலை. புரியுதுங்களா? அந்த சுவாசத்தில் போகும்போது இடகலை, பிங்களை. நல்லா புரிஞ்சுக்கணும். அதனால தான் நான் வந்து எப்போவுமே வந்து ஆரம்பிக்கிறது அன்பாக தானே ஆரம்பிக்கணும். எடுத்தவுடனே சிறுமூஞ்சி தனமாக போனால் விளங்குமா? அதனால் சித்தர்கள் மூச்சு இந்த பக்கம் முதல்ல இழுத்து குளிர்ச்சியாக கொண்டு போய் அப்படியே இப்படி கொண்டு கொடுத்து பழையபடி இழுத்து. சரி சார், பழையபடி இந்த பக்கம் தானே இழுக்கிறோம், முதல்ல இழுக்கிறது தான் பிரச்சனை. திருமணம் மணவரையில் உட்காந்துக்கிட்டு என்ன சொல்கிறார் ஐயர்? என்ன சொல்கிறாரு? யமகண்ட வரப்போகுது, ஏய் கெட்ட நேரம் வரப்போகுது, தாலியை கட்டணும், பொண்ணை கூப்பிடு. பொண்ணை கூப்பிட்டா கெட்ட நேரத்துக்கு முடிய போகுது, ஆரம்பிக்க போகுதுன்னு அர்த்தம் இல்லையா? அப்படித்தானே சொல்றாரு. கெட்ட நேரம் ஆரம்பிக்கிறது, கூப்பிடுங்க பொண்ணை அப்படின்னா என்னையா? இதுக்கு என்ன அர்த்தம்? அவன் சொல்றது நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூப்பிடுங்க, பொண்ணை கூப்பிடணும். கெட்ட நேரம்னு சொல்ல மாட்டாரு. கெட்ட நேரம் நான் சொல்லுவாரு, கெட்ட நேரம் ஆரம்பிக்கும் போது பொண்ணை கூப்பிடுங்கன்னு. நல்ல நேரம் முடிய போகுது, பொண்ணை கூப்பிடுங்க. அடுத்தது கெட்ட நேரம் தானே. அப்ப மாப்பிள்ளை இருந்துற வரைக்கும் நல்ல நேரம், அவ வந்து உட்காந்தானா கெட்ட நேரம். வச்சுக்கலாமா அப்படி? ஏன்டா சாத்தோடு கூப்பிட்டு. அப்ப என்ன சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, ஆரம்பிக்கிறது வந்து அப்படி கெட்ட நேரத்தில் வந்து கரெக்டாக ராகு காலம் ஆரம்பிக்குது வச்சுக்கோங்களா. ராகு காலமும் ஏதோ ஒரு காலம் ஆரம்பிக்குது, அந்த நேரம் சரியில்லை. அதை முடிகிறதுக்குள்ளே தாலி கட்டியாச்சுன்னா அப்புறம் பூரா எல்லாமே நல்ல நேரம் பூரா கெட்ட நேரத்தில் தானே நடக்குது. மாணவரை சுத்துறது, வந்து வாழ்த்துறது எல்லாமே கெட்ட நேரம் தானே. நல்ல நேரம் என்பது 1.5 மணி நேரம் தானம்மா, 1 மணி நேரம் தானம்மா. ஒன்று ஓரையாக இருக்கணும், இல்லைன்னா நல்ல நேரமாக இருக்கணும். நல்ல நேரம் 1 மணி ஓரை, 1.5 மணி நேரம், 1 மணி நேரம், 1 மணி நேரம் ஓரை, 1.5 மணி நேரம் வந்து நல்ல நேரம். ஏதோ ஒரு அப்புறம் முடிகிற நேரத்தில் தாலி கட்டியாச்சுன்னா அடுத்தது கெட்ட நேரம் ஆரம்பிச்சு, தாலியை பிரி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கு தான் அந்த கேட்குறங்க கேள்வி, ஐயா இதில் இழுத்தா என்ன அப்படி இழுத்தா தான் கொடுக்கும். நல்ல நேரத்தில் ஆரம்பிச்சுட்டு அப்புறம் கண்டினியூ பண்ணிடுவோம்.
இல்லையா? எனக்கு ஒரு ஆபத்து வந்துருச்சுன்னு தெரிஞ்சால் இந்த நேரமானாலும் பரவாயில்லைங்க நான் வாங்கிக்கிறேங்கன்னு சொல்கிறோமா இல்லையா? அது தானே அனுபவிக்கும் போது தானே தெரியுது. பிள்ளை ராகு காலத்தில் பிறக்க போகுதுன்னு தெரிஞ்சவொடனே குழந்தை வேண்டாம்னு சொல்லி நர்ஸுகிட்ட கொடுத்துட்டு நம்ம வெளியே வந்துருக்க முடியுமா? ராகு காலத்துக்கு பிறந்தாலும் ஏன் குழந்தை இல்லையா? அதனால் பாசம் வரும்போது மட்டும் எல்லாம் விளையிறது. மற்றது ஏதாவது நடக்கும்போது தள்ளி வைக்கணும். அப்போ மனிதர்களுடைய தேவையை பொறுத்து தான் எல்லாமே. அதனால் இந்த நேரத்தில் இழுத்தாச்சுன்னா இந்த நேரத்தில் இதைத்தான் இழுக்கணும். இதில் தான் அதனால தான் அவர் போட்டார் மாறுதல். மாறி இழுத்தினா உடலுக்கு வஞ்சகம் அப்படின்பார். அவ்வளோதான், வேற ஒன்றும் இல்லை. என்னென்ன ஒன்றுமே ஆரம்பிக்க ஆண்டவா காப்பாற்றுங்க கொடுங்க. இல்லை டீயை குடிச்சுட்டு நான் பேசுகிறேன். ஃபோட்டோ குரூப் ஃபோட்டோ டீ குடிக்கும்போது இல்லையா இப்போ இப்போ குரூப் ஃபோட்டோ அந்த சேர் மட்டும் ஃபர்ஸ்ட் 2 ரோ மட்டும் சேர் எடுத்துருங்க. இப்படி ஃபேஸ் பண்ணி எடுத்துடலாமா? ஏன்னா சில பேர் டீ பிரேக் அப்புறம் கிளம்பிடுவாங்க யாருன்னா, அதனால நம்ம முடிச்சுக்கலாம். இல்லை முடியுது, சீக்கிரம் முடிச்சிடும், தவத்தை போயிடுவோம். குரூப் பண்ணிட்டு இந்த ஃபர்ஸ்ட் 2 இது ரோ மட்டும் டீ குரூப் பண்ணிட்டு அதை போட்டோ பிடிச்சா அப்புறம் டீ பார்த்துக்கலாம். அதோட எல்லாரும் சேர்த்து கூட அவங்க இப்போ போயிடுவாங்க. யாரு சார் 12:30 முடிச்சிடலாமா? 12:30 முடிச்சிட்டுமா? நீங்க 12:45 1 o'clock எடுத்துக்கலாம். சரி, வந்தே பாரத் ஸ்பீட்ல போன போதுமா? இல்ல நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்களா அவருக்கு புரிய பேசிக்ல இருந்து எடுங்க. ஒன்றும் பிரச்சனை இல்லை. திரும்பி கூட பார்த்து நம்ம அப்புறம் பண்ணிக்கலாம். எல்லாம் அப்படியே ஐயா கொஞ்சம் மினிட் வந்துருங்க. இங்கே உட்காந்துட்டீங்கன்னா அப்படியே போட்டோ உட்காந்துங்க. அப்படியே மினிட் அப்படியே ரவுண்டாங்க. என்னே பாக்கி சேர்ந்து மெய்யன்பர்கள் வசமாக போட்டோ எடுத்து என்னமா என்னம்மா இது அம்மா இவங்களை நான் பார்க்குறேன். இந்த நிலையிலிருந்து எல்லாரும் சேர்ந்து அடிமலையிலிருந்து வாழ்க வளமுடன் சொல்லுங்க. சந்தோஷம். ஜூம்ல நான் பேசுறதுக்கு அடித்தளம் விட்ட அம்மா அவர்கள் உமாசங்கரி, திருவான்மியூர் மணவளக்கலை இப்போ பெருங்குளத்தூர். எப்படியாவது பார்த்துடணுன்ட்டு தான் இன்னைக்கு வந்து முடிச்சிடல. ஐயாக்கு டைம் சூப்பர் கரெக்டாக இருக்கு. ரெடி ஸ்மைல். ஆமா பார்த்து ரெடி ஸ்மைல். மணியை அப்படியே ஒரு சில எடுத்துங்க. மறைக்கு அம்மா மறைக்கு எல்லா பேர் தெரியுதுங்களா? போட்டுக்க முதல்ல
சுசிலா நிறைய வந்தாங்க. லீலா சுந்தரா பார்க்க போறீங்க. எல்லாம் சார்ஜ் போட்டுக்கோங்க அவங்க படிக்கிறீங்க ஏன் உட்காருங்க Yes.